காலையில பேச பொழுது நச்சினார்க்கினிய தன்னுடைய உரையில உற்றாக்கைங்கிற பாட்டை எடுத்து சொன்னார் முழுவதும் சொல்லல. கந்தழி அப்படின்னு ஒரு செய்தி உண்டு தமிழ் இலக்கணத்துல. பொருளதிகாரத்துல கடவுள் கொள்கையை பற்றி பேசுற பொழுது கொடிநிலை கந்தழி வள்ளி என்ற வடுநீங்கு சிறப்பின் முதலென மூன்றும் கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருமே அப்படின்னு சொல்லி கடவுள் வாழ்த்து பொருள்ல பாடுகின்ற பொருள்கள்ல கந்தழி என்று ஒரு பொருள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கந்தழி என்பதுதான் நாம் சொல்லுகின்ற சிவம். கந்து அழி இந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்து கந்தழி அப்படின்னு வரும். கந்து என்ற சொல்லுக்கு தூண், கட்டுத்தறி அப்படின்னா பொருள். பற்றுக்கோடு என்பது ஒரு பொருள். பழைய காலத்துல நம்ம தமிழகத்துல கோவில் வரலாற்றுல முதல் தோற்றம் கோவில் எப்படி தோன்றிற்று அப்படிங்கறத சொல்லுகிற பொழுது ஊர் பொது இடத்துல ஒரு மேடை, அந்த மேடையில ஒரு தூண். ஆரம்ப காலத்துல அது மரத்தால் இருந்திருக்கும். அப்புறம் மரத்தால் இருந்து அடிக்கடி விட்டு போகும் இல்லையா, அதனால அதை கல்லால செய்திருப்பாங்க. அதுக்குதான் கந்து அப்படின்னு பேர். அந்த கந்தை இடமாக கொண்டு தெய்வம் தங்கியிருந்து நாம் செய்கின்ற உபகாரத்தை ஏற்றுக்கொள்ளும். நமக்கு அருள் செய்கிற பொழுது அந்த கந்தை இடமாக பற்றி கொண்டு நின்று நமக்கு அருள் செய்யும். ஆனா அந்த பொருளுக்கு அந்த பற்று தேவையில்லை. பற்று கடந்து இருக்கிற பொருள், ஆனா அது பற்றி கொண்டு நின்று நமக்கு அருள் செய்யும். அதாவது நம்ம சொரூபம் தடத்தம் சொல்றோம்ல, சொரூப நிலையில அவனுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா அவன் ஐந்தொரு செய்ய வேண்டும், ஆன்மாவுக்கு அருள் செய்ய வேணும், ஒரு வடிவத்தில் வர வேணும். வடிவத்தில் வர்ற பொழுது அந்த வடிவம் வந்து தடத்தம் என்றார்கள். இந்த நிலைதானுங்க இந்த கந்தழி என்று. பிற்காலத்துல அப்புறம் அதை சுத்தி இந்த ஆவுடையார் வந்தது கூட ஆராய்ச்சியாளர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. அபிஷேகம் முதலியன பண்ணா அந்த தீர்த்தம் ஒரு ஒழுங்குபட்டு வழியணுமேங்கிறதுக்காக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நாம் வந்து தத்துவத்துல அதை நாதம் என்றும் விந்து என்றும் சொல்றோம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்றோம். அதுக்குதான் கந்தழின்னு அதை பற்றி எழுதுறார். கந்தழியை பெற்றான் ஒருவன் அதனை பெறாதான். கந்தழியை பெறுவது சிவத்தை பெறுதல் அர்த்தம். கந்தழி என்பது பற்று அற்ற பொருள், எதையும் பற்றி கொண்டு நின்று தோன்ற வேண்டாத ஒரு பொருள். அது பெறாதான் ஒருவனுக்கு பெருமாறு கூறி அவனை வழிப்படுத்து கூறுவான் என்பது பற்றி செய்யுள் செய்தாராயிற்று. கந்தழியாவது ஒரு பற்றும் அற்று அருவாய் தானே நிற்கும் தத்துவம் கடந்த பொருள். இப்ப நாம சைவத்தில் தத்துவாதீதம் சொல்றோம், பரசிவத்தை. அதே தத்துவம் கடந்த பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அது தானேயாக நிற்கும். அது நிக்கிறதுக்கு இன்னொரு பற்று தேவையில்லை. ஆகினால தானேயாய் நிற்கும். அப்புறம் அது அருவாய் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அது அவருக்கு வந்தது அவ்வளவுதான். நம்ம கணக்குக்கு படி பார்த்தா அருவத்துக்கும் கடந்தது. இது அருவாய் நிற்கும் எழுதியிருக்காரு, அருவத்துக்கும் கடந்தது. அருவாய் தானே நிற்கும் தத்துவம் கடந்த பொருள். அது சார்பினில் தோன்றாது தான் அருவாய் எப்பொருட்கும் சார்பு என நின்று. அது தோன்றுவதற்கு ஒரு சார்பு தேவையில்லை. ஆனா எல்லா பொருளுக்கும் அதுதான் சார்பு. இதுதான் நாம வந்து திருக்கலிட்டுப்படியார்ல சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய் என்றமையால் சார்புணர்தல் தானே தியானமுமா அப்படின்னு சார்புணர்ந்து என்ற திருக்குறள் தியானத்தை பற்றி பேசுகிறது என்பது திருக்கலிட்டுப்படியாருக்கு கருத்து. அப்படி பண்ணியிருக்காங்க. அப்போ எப்பொருட்கும் சார்பு என நின்று எஞ்ஞான்றும் இன்பம் தகைத்தரோ வாய்மொழியான் மெய்மையான் மனத்தான் அறிவிறந்து தூய்மையதாம் மைதீர் சுடர். கந்தழியாவது ஒரு சுடர், மை தீர் சுடர். எந்த விதத்திலும் இருட்டு கலவாத ஒரு சுடர். உலகத்தின் விளக்கில் ஆமாங்க இயல்பாகவே பாசங்களின் நீங்கி நிற்றல் அப்படிங்கிறது அதுல வந்துருது. அது ஒரு பாட்டுங்க. அது கந்தழியை பற்றி ஒரு விளக்கம். சார்பினில் தோன்றாது தான் அருவாய் எப்பொருக்கும் சார்பு எனந்து எஞ்ஞாண்டும் இன்பம் தகைத்தரோ வாய்மொழியால் மெய்யால் மனத்தால் அறிவிறந்து தூய்மையதாம். வாய்மொழி இறந்து மெய் இறந்து மனம் இறந்து அறிவிறந்து தூய்மையாயிருக்கின்ற பொருள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று காட்டி, இதனை உற்ற ஆட்கையின் ஒரு பொருள் நறுமலர் எழுதரு நாற்றம் போல் பற்றதாவதோர் நிலையிலா பரம்பொருள் என அதனை உணர்ந்தோர் கூறியவாற்றான் உணர்க.
அப்படின்னா நச்சினார்க்கினியர் மாணிக்க வாசகரை எந்த இடத்துல வச்சிருக்கிறான்னு பார்த்து கொள்ளுங்க. நச்சினார்க்கினியருடைய கருத்து மாணிக்க வாசகர் கந்தழி என்னும் தத்துவத்தை உணர்ந்தவர் அப்படிங்கிறது. அதனை உணர்ந்தோர் கூறியவாற்றான் உணர்க அப்படின்னு சொல்லிட்டு நச்சினார்க்கினியர் திருமுருகாற்றுப்படை இறுதியில் இதை எழுதியிருக்கிறார். திருமுருகாற்றுப்படை என்பதுக்கு விளக்கம் எழுதுறார். ஆற்றுப்படைனா ஒரு இடத்துல பரிசு பெற்ற ஒருவன் பரிசில் பெற வருகின்ற ஒருவனை நீ இந்த இடத்துல போனா என்ன பரிசு உனக்கு கொடுப்பாங்க போன்னு சொல்லி வழி சொல்லி அனுப்புறதுக்கு ஆற்றுப்படைன்னு பேர். அதுல திருமுருகாற்றுப்படையில பரிசு பெற்ற ஒருவன் இந்த உலகத்து பரிசு பொருள் அல்ல, கந்தழியை பெற்றவன். கந்தழியை பெற விரும்புவவனுக்கு இந்த இடத்துல போனா அது கிடைக்கும் என்று வழிகாட்டி சொல்லி அனுப்புறது. அதுதான் அதை எழுதுறாரு. எழுதிட்டு அந்த இடத்துல இந்த திருவாசகத்தை எழுதியிருக்காரு. அது கீழே நான் ஒரு வரி எழுதி வச்சுக்கிறேன். இதனால் நச்சினார்க்கினியர் மாணிக்க வாசகரிடத்து வைத்திருந்த மதிப்பு புலனார். பழைய உரையாசிரியர்கள் இல்லையா, அதுல யார் யார் நான் ஒரு சொற்பொழிவு பண்ண உரையாசிரியர்கள் நோக்கில் திருவாசகம் மதுரை தியாகராஜ கல்லூரியில நிறுவனம் குறிப்பு தான் இருக்குது, அங்க பேசுனது இல்லை, குறிப்பு இருக்கு முழுவதும். 2 சொற்பொழிவு பண்ண. முதல் சொற்பொழிவு உரையாசிரியர் நோக்கில் திருவாசகம், 2வது சொற்பொழிவு திருக்கோவில். அதுக்காக தயார் பண்ண குறிப்புகள்லாம் இருக்கு. அதுல இது ஒரு குறிப்பு. திருவாசகத்தை ஒரு 3-4 இடத்துல பயன்படுத்துறாரு நம்ம நச்சினார். இது வேதாந்தியா இருந்தாலும் கூட, வேதாந்திய சித்தாந்தி இருந்தாலும் கூட தத்துவ ஞானத்தில் இந்த பரம்பொருளை பற்றிய ஆராய்ச்சியில வித்தியாசம் கிடையாது. என்ன அது நிர்விசேட பொருள் அப்படிங்கிறது வேதாந்திகளுடைய கருத்து. நாம சொல்வது விசேட பொருள். விசேடம்னா சக்தியினால் விசேடிக்கப்பட்டது அப்படின்னு நாம சொல்றோம். அதாவது சக்தி என்னும் குணம் உடையது. அவங்க நிர்குணம் சொல்றாங்க, நாம சக்தி என்னும் குணம் உடையது அப்படின்னு நாம சொல்றோம். இதுதான் வித்தியாசம். வகுப்புல சொல்லணுங்கிறதுக்காகவே எடுத்து வச்சேன். அது அந்த பாட்டின் கீழே அந்த கந்தடியில இந்த குறிப்பு இருக்குங்கிறது மட்டும் எழுதிருக்கு. காலையில வகுப்பு நடத்திட்டு பொழுது ரொம்ப லேட்டா வந்துட்டோமா, கொஞ்சம் படபடப்புல பாடம் ஓடிட்டே இருந்தது. இந்த பதம் நிறுத்தணும்னு நினைச்சிட்டே வந்தோம். நல்லா சரியா சொல்லலை. அது தனியா ஒரு குறிப்பு இங்க எழுதி வச்சிருந்தேன். அதுதான் ஆமா ஆமா ஆமா. இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்றாங்க. அந்த தப்பு பண்ணவங்கள பெரிய தப்பு பண்ணவங்க 2 பேர் இருக்காங்க. பெரிய தத்துவ ஞானி லட்சுமணன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்திய தத்துவ ஞானம் ஒரு நூல் எழுதினார். அவர் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காரு, வேதாந்திகள் ஈஸ்வரனுக்கு கொடுக்கின்ற இடத்தில் சைவ சித்தாந்திகள் சிவனுக்கு கொடுக்கிறார்கள். வேதாந்திகள் சொல்ற ஈஸ்வரன், சைவ சித்தாந்திகள் சொல்ற சிவன் என்னங்கன்னு தெரியாமலே எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரி சோனா கந்தசாமி ஒருத்தர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்தவர். அவரும் மணிமேகலையை பற்றி அவருடைய ஆராய்ச்சி போட்டிருக்கு. அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் தத்துவ ஞானத்துக்கு. அதுல சைவ சித்தாந்தத்தை பற்றி எழுதுற பொழுது தத்துவ தோற்றங்களையே அவர் சரியா சொல்ல முடியாம திணறி இருக்கிறார். இது எப்படிதான் இவங்கெல்லாம் தத்துவ ஞானத்துல ரொம்ப மேல போய் ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் ஆகி என்ன பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் சாதாரண விஷயங்கள்ல ஒண்ணும் இல்லாம இருக்கு. மாயையோடு கூடிய ஈஸ்வரன். ஆமா, அத மாயையோடுனா முழு மாயை கூட இல்லைங்க. மாயையிலும் கூட சத்துவகுண மாயையோடு கூடியவங்க ஈஸ்வரன் பேர். ரஜோகுண மாயையோடு கூடியவனுக்கு ஆன்மான்னு. அவங்க வேற பேர்ல சொல்லுவாங்க. விஸ்வன், பிராக்ஞன், தைஜசன் அப்படிங்கிற பேரெல்லாம் சொல்லுவாங்க. வரிசையா கொண்டு வருவாங்க. வேதாந்திகள் பிரம்மத்தை மாயையோடு கூடினவங்களாக சொல்லிடுறாங்க. சைவத்திலையும் அந்த நிலை உண்டு. அதாவது பரசிவம் 5 செய்த பொருட்டு சுத்தமாயிருந்து தத்துவங்களை விரித்து அந்த தத்துவங்களை இடமாக கொண்டு தான் நின்று தொழில் செய்யப்படும். அதிஷ்டானம் தான், மாயையோடு கூடுறது கிடையாது. சைவத்திலே ஒரு சில பேர் இருக்காங்க, மாயை சிவனுக்கு ஒரு சக்தி, நாம அப்படிதான் வைப்பு சக்தின்னு சொல்றோம். ஆனா அந்த சக்திங்கிற திருவருட் சக்தி சமமாகவே அவங்க வச்சிடுறாங்க. அந்த மாதிரிலாம் நாம சொல்ற வழக்கம் கிடையாது. ஆனா ரொம்ப மாயையோடு கூடி படைப்பதில்லை, மாயையில் இருந்து படைப்பது நாம சைவ சித்தாந்தம் சொல்றோம். அவங்க சொல்றது அவங்க படைப்பே கிடையாது. அவங்களுக்கு வெறும் இதுதான், தோற்றம் தானே.
வேதாந்தத்திலையும் பல பிரிவுகள் இருக்குதுங்க. எல்லாம் ஒரே மாதிரியா சொல்றது இல்லை. ஞானாதீயவாத கட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரியா இருக்கும், கைவல்ய நியமனம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரியா இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரியா போகும்னு சொல்லுங்க. ஆனா மாயைங்கிற ஒரு பொருள் இல்லாம யாரும் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பொருள் ஒண்ணுதான் இருக்குதுங்கிறாங்க, ஒண்ணுதான் இருக்குதான்னு சொல்லிட்டு அப்புறம் மாயன்னு ஒண்ணு இருக்குது அது என்னதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அதனோடு சேர்ந்து தான் ஜீவர்கள் வர்றாங்க, ஈஸ்வரர்கள் கடவுளர்கள் வர்றாங்க அப்படிங்கிறலாம் பிரபஞ்சம் அதுல தான் வருது. அவங்க மூணா பண்ணிக்கிறாங்க இல்லையா. அதான் அவங்க சொல்ற மாயை கூட நாம சொல்ற சுத்த மாயை இல்லை, பிரகிருதி மாயை தான். பிரகிருதி மாயில தான் முக்குணம் இருக்கும். அந்த முக்குணத்துல அவங்களுக்கும் அதே தான், நம்ம வைணவர்களுக்கும் அதே தான். வைணவர்கள் வாசுதேவன் மூல பிரகிருதியினுடைய வடிவம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்களும் அப்படித்தான். இந்த இது பிம்ப பிரதிபிம்பவாதத்துக்கு தான் இந்த கொள்கை வரும். மாயா, அதாவது வேதாந்தத்துல பிம்ப பிரதிபிம்பவாதம்னு ஒண்ணு உண்டு. அவங்க பிரம்மம் பிரகிருதி மாயை அவங்க சொல்ல மாட்டாங்க, மாயைன்னு சொல்லிட்டு அந்த மாயையில சத்துவ குணத்திலே பிரதிபலிப்பதெல்லாம் கடவுளர்களாக ஆகும், அங்கதான் ஈஸ்வரன்கிறது வரும். ரஜோகுணத்தில் பிரதிபலிப்பதெல்லாம் நம்ம இதுவா வரும், ஆன்மாக்களா வரும். தமோ குணம் பிரபஞ்சமாகும். ஆக ஜடம் சித்திலே உயர்ந்ததாக ஈஸ்வரர்கள், இது எல்லாமே பிரம்மன் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லுது. பிரம்மத்தினுடைய தோற்றம் தான், பிரம்மத்தினுடைய தோற்றம் தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற கருத்துப்பட அவங்க போகும். ஓய்வு இருக்க மாட்டேங்குதுங்க. அப்புறம் நமக்கு அந்த சுறுசுறுப்புங்கிறது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறது இல்லை. நம்ம எழுத உட்காந்தமான எழுதிட்டே இருக்கிறோமா, ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒரு தடங்கள் வரும், அதை வச்சுட்டு இருந்தால் அவ்வளோதானுங்க. அப்புறம் தொடங்க நமக்கு மனசுல எவ்வளவு வேகம் இருக்குதோ அவ்வளவு வேகம் உடம்பு ஒத்துழைச்சுதானா இந்நேரம் கைவிலை நவநீதத்தை நான் எழுதி முடிச்சிருப்பேன். கைவிலை நவநீதம் எழுதுறதுங்கிற நோக்கத்தில் தான் இன்னமும் இருந்துட்டு இருக்கிறேன். வேதாந்தம் எப்படி போயிட்டு இருக்குது, எந்த இடத்துல சித்தாந்தத்துக்கு மாறுபடுது, அந்த இடத்துல சித்தாந்தம் என்ன சொல்லுகிறதுங்கிறத அந்த கைவல்ய நவநீத பாட்டின் அடியிலே எழுதிடுறது. அப்பதான் வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கும் சித்தாந்தம்னா என்னன்னு தெரியும். அப்ப அவங்க வேதாந்தத்தை விட்டுட்டு சித்தாந்தத்துக்கு வர்றதுக்கு வழி இருக்கும். நீங்க வேதாந்தம் தனியா படிச்சுட்டு சித்தாந்தம் தனியா கேட்டுட்டு அப்புறம் அங்கிருந்து இங்க வாங்கன்னா வரமாட்டாங்க. அதனால வேதாந்திகளை சித்தாந்த சைவத்தின் வழியில கொண்டு வர வேணும் நாம விரும்பினா நாம முதல்ல செய்ய வேண்டியது வேதாந்த நூல்களுக்கு தான் நாம விளக்கம் எழுதணும். சைவ சித்தாந்த நூல்களுக்கு விளக்கம் பழைய விளக்கமே போதும், இப்போ ஒன்றும் புதுசா எழுதிட்டு இருக்க வேண்டாம். வேதாந்த நூல்களுக்கு விளக்கம் எழுதுற பொழுது வேதாந்தம் சைவ சித்தாந்தம் எந்த இடத்துல வேறுபடுது, ஏன் வேறுபடுது, வேறுபடுறது சரியா, சைவ சித்தாந்தம் சொல்றது சரியா, வேதாந்தம் சொல்றது சரியா, சைவ சித்தாந்தம் இந்த இடத்துல என்னவென்று சொல்லுது அப்படிங்கறது அங்க அந்த பாட்டின் கீழே விளக்கி வச்சிடணும். இதுதான் என்னுடைய நோக்கம். அது பண்ணினாதான் நம்ம சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு பெரிய பணியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நினைப்பு. பார்க்கலாம், எல்லாத்துக்கும் குறிப்பு மட்டும் இருக்குது என்கிட்ட. நானாஜீவ கட்டளை குறிப்பு இருக்குது, அதே மாதிரி கைவிலை நவநீதம் குறிப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. செய்யணும், அதுதான் கஷ்டமா இருக்கு. எல்லா வேலையும் எடுத்து போட்டு வச்சுட்டா ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு வேலையை செய்தா கூட ஒரு நாளைக்கு 4 வேலை செய்ய முடியும். எல்லாம் எழுதி அரையும் குறையுமா இருக்கு. சரிங்க, திருவாசகத்துக்கு வரலாங்க. மணி 3:15 ஆகிட்டு. புணர்ச்சி 10 உடனிருத்தல், கூடியிருத்தல் அப்படிங்கிறது தான். அதை விரும்பி பாடுகின்ற பகுதி புணர்ச்சி 10 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்ட குருவை பிரியாது அணைந்து, பிரியாது அணைந்து என்பதுதானுங்க புணர்ச்சி என்பதுக்கு கருத்து. ஆண்ட குருவை பிரியாது அணைந்து பணிபுரிந்து மிகும் அன்போடு இன்பம் பூண்டு கிடக்க பெறுவது என்று கொலோ. அதாவது இந்த பதிகத்து பாட்டில் இருக்கிற கருத்து என்னங்கிறத அப்படியே வச்சு இதாவது திருவாசக கருத்து அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. திருவாசக கருத்து, திருவாசக உண்மை அப்படின்லாம் சொல்றது. இந்த புணர்ச்சி என்பதற்கு உடன் இருத்தல், ஓரிடத்து இருத்தல், 2 பொருள் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு புணர்ச்சி அப்படின்னு பேர். நம்ம ஒரு திருக்குறள் உண்டு, புணர்ச்சி பழகுதல் வேண்டா, புணர்ச்சி தான் நட்பாங்கிழமை. ஒருவரோடு நட்பு கொள்ள வேண்டும்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா 3 தேவைங்க. புணர்ச்சி 1,
பழகுதல் ஒண்ணு, உணர்ச்சி ஒத்தல் ஒண்ணு. இதுல முக்கியமானது உணர்ச்சி ஒத்தல் தான். உணர்ச்சி பழகுதல் என்பது தேவையில்லை, இருந்தா நல்லது. உணர்ச்சி என்பது ஒரே இடத்துல இருக்கிறது. பழகுதல் என்பது ஒரே இடத்துல இருக்கிறது இல்ல, வேற வேற இடத்துல இருக்கிறது. ஆனா அடிக்கடி வந்து போய் பார்த்து இருக்கிறது, அதுக்கு பழகுதல். அதாவது உணர்ச்சி வேறு, பழகுதல் வேறு. அப்புறம் உணர்ச்சி ஒத்தல். இந்த மூணுல உணர்ச்சி தான் நட்பாங்கிழமை அப்படிங்கிறது திருக்குறள். அப்ப அந்த புணர்ச்சி என்பதுக்கு என்னன்னா ரெண்டு பொருளும் ஓரிடத்தில் இருக்கும். அப்போ சிவம் வேறு ஆன்மா வேறு என்ற பேத உணர்வு இன்றி சிவமும் ஆன்மாவும் பிரிப்பின்றி அத்துவித கலப்பினாலே ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற விருப்பம் இருக்கு பாருங்க, அதுக்கு தான் இந்த இடத்துல புணர்ச்சி என்று சொல்லப்பட்டுள்ளது என்று அர்த்தம். அதை விரும்பி பாடிய 10 பாட்டுக்கு புணர்ச்சி 10 அப்படின்னு பேர். அத இந்த பதியத்துல புணர்ந்திருத்தல், பூண்டு கிடத்தல் அப்படிங்கிற பொருளால சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நினைவு. சுடர் பொற்குன்றை சிவம், சுடர் விடுகின்ற பொற்குன்று போன்றது. தோளாமுத்தை வாளா தொழும்பு உகந்து கடைபட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை. சுடர் பொற்குன்றை, தோளாமுத்தை, கருணாலயனை. இந்த கருணாலயனுக்கு அடைமொழி கொடுத்திருக்கிறார். என்னை ஆண்டு கொண்ட கருணாலயனை. நான் எத்தகையவன்? கடைபட்டேன். கடைபட்ட என்னை தொழும்பு உகந்து என்னுடைய தொண்டினை விரும்பி ஆட்கொண்டான். சிவபெருமானுக்கு தொண்டு செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னுடைய தொண்டும் அவனுக்கு தேவை என்று விரும்பி தொழும்பு உகந்து. அதான் கேட்பார், எதுக்கே என்ன ஆட்கொண்ட? உனக்கு அடியார இல்லை, அடியாரதாம் இல்லையோ அப்படின்னு கேட்பார். எதுக்கு என்ன ஆட்கொண்ட அப்படின்னு தொழும்புகந்து. அதுக்கு மேல ஒரு வாளான்னு ஒரு சொல்லுங்க, அதான் அருமையான சொல். வாளா பயனின்றின்னு அர்த்தம். ஆமா, சும்மா அப்படின்னு சொல்றான். வாழா கிடந்தான்னா என்னத்தான்? சும்மா இருந்தான், செயல் இல்லாம இருந்தான் அப்படிங்கிறான். வாழா ஆண்டு கொண்டான், சும்மா ஆண்டு கொண்டான் அப்படின்னு என்னதான்? ஒரு பயனும் இன்றி. என்னை ஆண்டு கொண்டதுனால அவனுக்கு என்ன பயன்? என்னை தொழும்பு கொண்டதுனால அவனுக்கு என்ன பயன்? அவனுக்கு தொழும்பு செய்யறதுக்கு ஆளா இல்ல. தொழும்புன்னா தொண்டு, அடிமை அப்படின்னா. வாளா தொழும்பு உகந்து கடைபட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை. ஆண்டு கொண்ட கருணாலயன், வாளா ஆண்டு கொண்ட கருணாலயன், தொழும்பு உகந்து ஆண்டு கொண்ட கருணாலயன், கடைபட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயன். அப்படி தனித்தனியா முடிச்சு கொள்ளுங்க. வாளா தொழும்புகந்து கடைபட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை, கருமால் பிரமன் தடைபட்டு இன்னும் சாரமாட்டா தன்னை தந்த என் ஆரமுதை. என் ஆரமுதை அடைமொழி தன்னை தந்த. ஆமா, சிவபெருமான் தன்னையே தந்தான். தன்னை தந்த. ஆமா, தன்னை தந்த. அவன் எத்தகையவன் அப்படின்னு கேட்டா, கருமாலும் பிரமனும் ரொம்ப நாளா தேடினாங்க, இன்னும் அடையல, இன்னும் அடையல. அதான் அப்ப இன்னும் தேடிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இன்னும் நிறைய பிரம்மாக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பெருமானை அடைய மாட்டாதவர்களா இருக்கிறார்கள் அல்லவா. அதனால கருமால் பிரமன் தடைபட்டு இன்னும் சாரமாட்டா தன்னை தந்த எண்ணாரமுதை. தடைபட்டு சிவத்தை சாருவதற்குரிய தடையிலே அகப்பட்டு. அப்படின்னா அவங்க கிட்ட என்ன இருந்திருக்குன்னு தெரியும்? ஆணவம் இருந்திருக்கு. அந்த ஆணவத்தினாலே சார மாட்டார். அந்த ஆணவம் தான் அதை தடுத்து கொண்டிருந்தது. சிவத்தை சார ஒட்டாம தடுத்திருப்பது ஆணவம். ஆகையினால தடைபட்டு இன்னும் சாரமாட்டா தன்னை தந்த எண்ணாரமுதை புடைபட்டிருப்பது என்று கொள்ளும். இதான் புணர்ச்சி. புடைபட்டிருத்தல், பக்கமாக இருத்தல். புடை என்ற சொல்லுக்கு பக்கம். புடைபட்டிருத்தல், பக்கமாக இருத்தல். புடைபட வைத்து நோக்குதல்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் ஒரு கருத்து எழுதினோம், இந்த கருத்து இந்த கருத்தோடு ஒத்திருக்கிறது என்பதை இரண்டையும் புடைபட வைத்து நோக்குவார்க்கு புலனாகும் எழுதுவாங்க. இந்த புடைபட வைத்துனா பக்கம் பக்கமா வச்சு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி புடைபட்டிருப்பது, அவனுக்கு அருகிலே இருப்பது, அவனுக்கு பக்கமாக இருப்பது என்று சொல்லுவோம். ஆமா, அவன் நம்ம கூட தானே இருக்கிறான். நம்ம கூட இருந்தாலும் கூட நமக்கு பேத உணர்ச்சி இருக்குது. அவன் வேற, நாம் வேற. அவன் வேற இடத்துல இருக்கிறான், நாம் வேற இடத்துல இருக்கிறோம். அவனை நாம் வழிபடுகிறோம், அவன் நம்ம வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறான். இதெல்லாம் பேத உணர்ச்சியினுடைய அடையாளம். அந்த பேத உணர்ச்சி இல்லாம கலந்திருக்க வேண்டும் என்று சொல்லுவதுதான் இந்த 10 நோக்கம். புடைபட்டிருப்பது என்று கொல்லோ என் கொல்லாமணியை புணர்ந்தேன். ஆற்றையில்லேன் அடியேன் அரசே
அவனிதலத்து ஐம்புலனாய சேற்றில் விழுந்து சிந்தை செய்து சிவன் எம்பெருமான் என்று ஏத்தி ஊற்றுமணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்து. என் பொல்லாமணியை புணர்ந்து போற்றி நிற்பது. அங்க புடைபட்டு இருப்பதுன்னு சொன்னார். புடைபட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அவனுடைய புகழை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் போற்றி நிற்பது. போற்றி நிற்க வேணும்னா என்ன வரணும்? நமக்கு மனசு நெகிழ வேண்டும். எதை போல? ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு. ஊற்று வந்து கொண்டிருக்கும், மணல் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி விழுந்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி அன்பு நெக வேண்டும், மாயேயம் கரைய வேண்டும். அந்த மாயேயம் மனம் என்ற பெயரால நமக்கு சொல்லப்படுகிறது. மனத்திலிருந்து தான் அன்பு எழுகிறது. அது ஆசை எழுவதற்கு இடமாகிய மனம். அது இறைவனிடத்துல அன்பு எழ வேண்டும். அன்பு எழ வேண்டும் பொழுது, எழுகின்ற பொழுது அந்த மாயேயம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து விழ வேண்டும். அது சொல்றார். ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொள்வோம். அப்படி போற்றுகிற பொழுது என்னவென்று போற்ற வேண்டும்? சிவன் எம்பெருமான் என்று ஏற்றி போற்ற வேண்டும். சிந்தை செய்ய வேண்டும். சிந்தை செய்தல் தியானித்தல். சிந்தை செய்தல் தியானித்தல்னாலே என்ன ஆகும் கேட்டா, சேற்றில் அழுந்தாத ஒரு நிலை ஏற்படும். சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து, அழுந்தாமல் என்பது அழுந்தா என நிற்கிறது. சேற்றில் அழுந்தா, எந்த சேரு அது? ஐம்புலனாய சேரு. அது எங்க இருக்குது? அவனிதலத்திலே இருக்கிறது. அந்த அவனிதலத்திலே இருக்கின்ற ஐம்புலனாகிய சேற்றில் அழுந்தாமல். இன்னொரு பொருள் அழுந்தா என்பதற்கு அழுந்தி அப்படின்னு போட்டு அதை கொண்டு ஆற்றுகின்றேன் என்பதில் முடித்துக் கொள்ள வேண்டும். சேற்றில் அழுந்தி கிடக்கின்றேன், அதனால் அவர்கின்ற துன்பத்தை என்னால் ஆற்ற இயலவில்லை, ஆகையினால ஆற்றகில்லை. அப்ப அழுந்தா என்பது அழுந்தி. அழுந்தி அதனால் வரும் துன்பத்தினை நான் ஆற்ற இயலாதவனாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணுங்க. அல்லது அழுந்தாமல் சிந்தை செய்து. அழுந்தாமல் என்று சிந்தை செய்து என்பதற்கு அடைமொழி ஆக்கிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நீண்டமாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை. திருமாலுக்கு நெடுமால்னு பேர். ஆனா நீண்ட மால். அவனை விட இவன் நீண்டவன். ஆனா நீண்ட சிவன் நாம் சொல்றதில்லை, நெடுஞ்சிவன் நாம் சொல்றதில்லை. ஆனா அவனை மட்டும்தான் நெடுமால், நீண்ட மால் அப்படின்னு சொல்றோம். நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பிலேனை ஆண்டு கொண்ட என் ஆரமுதை அல்லூறு உள்ளத்து அடியார் முன் வேண்டுந்தனையும் வாய்விட்டலறி விரையார் மலர்தூவி பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்து. முதல்ல புடைபட்டிருப்பது சொன்னாரு, இரண்டாவது போற்றி நிற்பதுன்னு சொன்னாரு. இங்க மலர்தூவி போற்றி நிற்பது, பூண்டு கிடப்பது என்று சொல்லி மலர் தூவுதல்ங்கிற தொழில இங்க கூடுதலா சொல்லியிருக்கிறார். அந்த மலர் தூவுதல் கூட அடியார் கூட்டத்தோடு நின்று அவர்கள் முன்னிலையில செய்யணும். நான் தனியா செய்ய விரும்பல. அப்படி செய்வதனால மனம் புறம்போவதுக்கு வழி இருக்கும். அடியார் கூட்டத்தோடு நின்று செய்கிற பொழுது மனம் புறம்போகாது. அப்படிங்கிற கருத்துல என்ன பண்றாரு? அல்லூறு உள்ளத்து அடியார் முன் வேண்டுந்தனையும் வாய்விட்டலறி. வேண்டுந்தனைன்னா எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு. வேண்டுந்தனையும் வாய்விட்டலறி விரையார் மலர்தூவி பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை கொண்டு. அல்லிக் கமலத்து அயனம்மாலும் அல்லாதவரும் அமரர்கோனும் சொல்லிப் பரவும் நாமத்தானே. சொல்லி புகழ்கின்ற பெருமை உடையவர், சொல்லி பரவும் நாமத்தான். அந்த சொல்லுக்குள்ளே அவனுடைய புகழ் அடங்கி விடுமோ? அவன் சொல்லுக்கு அப்பாற்பட்டவன். எனவே அவனுடைய புகழ் சொல்லுக்கு அடங்குவதில்லை. அதனால சொல்லும் பொருளும் இறந்த சுடரை. இறந்தனா கடந்தன்னு அர்த்தம். சொல்லும் பொருளும் இறந்த சுடரை என்பதற்கு கருத்து, இந்த பிரபஞ்சம் சப்த பிரபஞ்சம் என்றும் அர்த்த பிரபஞ்சம் என்று ரெண்டாக இருக்கிறது. இந்த சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் என்ற ரெண்டையும் கடந்தவனாக அவன் இருக்கிறான். அப்படிங்கிறதுக்காக சொல்லும் பொருளும் கடந்து. சாதாரண சொல்றது உண்டு, அவனுடைய திருவடி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டா கீழே, எல்லா சொற்களுக்கு கீழே. மொழி எங்க இருக்கு? எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னு சொல்லி திருவம்பாவை பாட முடியாது. அதனால சொல்லும் பொருளும் இறந்த சுடரை. இறந்தன கடந்தன்னு அர்த்தம். நெல்லிக்கனியை, தேனை, பாலை, நிறையின் அமுதை, அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை. பொல்லாமணியை சார்ந்து புள்ளி புணர்வது. புல்லுதல் என்பதற்கு தழுவுதல் என்று அர்த்தம். எனவே நெகிழாமல், அதாவது அவனோடு கூடிய கூட்டம் அதை விட்டு பிரிந்து வர முடியாதபடி இருக்க வேண்டும் என்பதற்காக புள்ளி புணர்வது என்று சொன்னார்.
புணர்ந்து புணர்ந்து என்று பாட்டு ஈற்றில் வர்றதெல்லாம் இந்த பத்தினுடைய குறிப்பு. அடுத்து திகழத் திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ் மேல் அயனும் மாலும் அகழப் பரந்தங் காணமாட்டா அம்மான். மேல சொன்னதுதான் கொஞ்சம் விரிவா சொல்ற. திகழத் திகழும் அடியும் எவ்வளவு விளங்குகிறதோ அவ்வளவுக்கு மேலும் விளங்கி கொண்டே போகுது. சிவபெருமானை நீங்கள் எவ்வளவு விளங்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மேலே அவன் போயிட்டு இருப்பான். அதே போல அவனுடைய திருவடி திருமுடி அதை சொல்ற. திகழத் திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ் மேல் அயனும் மாலும் எதிர் நிறைங்க கீழ் மேல் அயனும் மாலும் மேலே அயனும் கீழே மாலும். அப்போ கீழ் மேல் 1 2 அயனும் மாலும் 2 1 இதான் நிறநிறை எதிர் நிறநிறை. அகழ பறந்தும் காண மாட்டா கீழே அகழ்ந்தும் மேலே பறந்தும் அப்படி அகழ பறந்தும் காண மாட்டா அம்மான். இம்மாநிலம் முழுதும் நிகழ பணி கொண்டு நிகழ்தல் விளங்குதல் அர்த்தம். அவன் என்னை பணி கொண்டான். அந்த பணி உலகம் முழுவதும் விளங்குவதாக ஆயிற்று. பார்த்துக்கொள்ளுங்க, சிவபெருமான் அடியார்களை பணி கொடுக்கிறான் என்று சொன்னா அது எதுக்காக? அந்த பணி உலகம் முழுவதும் விளங்க வேண்டும் என்பதற்காக. ஏன் உலகம் முழுவதும் விளங்க வேண்டும்? அவர்கள் இத்தகைய தொண்டு செய்தார்கள், இத்தகைய தொண்டை நீங்களும் செய்ய வேண்டும் என்று மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக. நம்ம பெரிய புராணத்துல அடியார்களை எல்லாம் சிவபெருமான் சோதிச்சான் அப்படின்னு சொல்லுவோம். சோதிக்கிறது இல்லை, அவர்களுடைய அன்பு எத்தகையது என்பதை பிறருக்கு எடுத்து காட்டுவதற்காக. ஏன் எடுத்து காட்ட வேணும்? அவங்க என்ன விளம்பரத்தையா விரும்பினாங்க? அன்பு செய்வது தானே விரும்பினாங்க. அப்படின்னா அவங்க அளவில் அது சரி, மற்றவர்கள் அன்பு செய்ய வேணும்னா அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேணும் இல்லை? இப்ப நாம சைவ நெறியிலே நின்று சிவத்தினிடத்திலே பக்தி உடையவர்களாய் ஒழுக வேண்டும் என்று சொன்னா நமக்கு எடுத்துக்காட்டு யாரு? நாயன்மார்கள் தான். அதுக்காகத்தான் பெரிய புராணமே நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பெரிய புராணம் என்பது நம்ம சைவத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். இதை போல வைணவத்துக்கு கிடையாது. வைணவத்தில் ஆச்சாரியர்கள் வரலாறு, ஆழ்வார்கள் வரலாறுன்னு அவங்க கர்ணா சக்தியை கொண்டு என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு இலக்கிய சுவையோடு எழுதப்பட்ட காப்பிய நிலையில் அங்க கிடையாது. இது இருக்கிறதுனால சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் இதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தவநெறியில நிற்பவர்களுக்கு ஒரு இலக்கு வேண்டும் என்பதற்காகவே இந்த பெரிய புராணத்தை அவர் செய்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற கருத்தை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரமல்லி பாடுகிறார். அதனால அந்த அடியார்களுடைய வரலாறு நமக்கு தெரிய வேண்டும் என்பது இறைவனுக்கு. இதை தெரிந்து இவர்களும் இந்த வழியில ஒழுக வேண்டும் என்பதற்கு தான் பண்ணாங்களே தவிர அவங்க உண்மையிலேயே அவ்வளவு பெரிய சக்தி உடையவங்களா அப்படிங்கறத சோதிச்சு பார்க்கறதுக்காக. அவன் சோதிச்சு பார்க்க வேண்டியது இல்லையே, அவன் தான் அறிந்தவாறே இருப்போம், அறிந்தாங்க அறிவன் இல்லையா? அதனால அவன் சோதிச்சு பார்க்க வேண்டியது. அது எதுக்குன்னு கேட்டா தொண்டரை விளக்கங்கான அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாருங்க. இம்மாநிலம் முழுதும் நிகழன விளங்கன்னு அர்த்தம். நரியை பரியை குதிராய் ஞாலமெல்லாம் நிகழ்வித்து, ஞாலமெல்லாம் நிகழ்வித்துனா உலகமெல்லாம் விளங்கச் செய்து, நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து. ஞாலமெல்லாம் நிகழ்வித்து என்பதுக்கு அந்த பூமியில ஓட்டி அப்படின்னு அர்த்தம். அது அர்த்தம் இல்லை. அது உலகம் முழுவதும் விளங்கும்படியாய் செய்து அப்படின்னு. அதுபோல இங்க நிகழ பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு ஆ என்ற நீர்மையெல்லாம். இவன் இவ்வாறு வருந்துகின்றானே என்று என்னுடைய வருத்தத்துக்கு அவன் இறங்கினான் அல்லவா, அதையெல்லாம் நான் பாட வேண்டும். இப்ப பெருமானை பாடுகிற பொழுது பெருமானுக்கு எவ்வளவு பெரிய புகழ் இருக்கும், அந்த புகழை பாடலாம். ஆனா நமக்காக அவன் இறங்கினான் பாருங்க, அந்த இரக்கத்தை புகழ்ந்து பாடுவது ரொம்ப முக்கியம். அதனால ஆ என்ற நீர்மையெல்லாம் புரிந்து நிற்பது என்று கொண்டு புகழப் பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியே கருள் செய்யும். பரிந்து வந்து, பரிதல் என்பது நான் படும் துன்பத்திற்கு இறங்கி. பரிதல் என்பது இறங்குதல் அர்த்தம். பிறருடைய துன்பம் கண்டு இறங்குதலுக்கு பரிதல் அப்படின்னு பேர். பிறநல்ல தற்பிறர் செய்யணும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்றுன்னு திருக்குறள். அந்த திருக்குறளுக்கு ஒரு நாலடியார் பாட்டை உதாரணம் காட்டுவாங்க.
உம்மை நெறிவாய் நிறையத்து வீழ்வர்கள் என்று பறிவதும் சான்றோர் கடல். அப்பா, நீ எனக்கு துன்பம் செய்தாய், அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, நான் பொறுத்துக்கிறேன். இதை போல எத்தனையோ துன்பத்தை நான் கண்டிருக்கிறேன், பொறுத்துக்குவேன். ஆனா எனக்கு இந்த துன்பத்தை செய்ததுனாலே நீ நரகத்துக்கு போவாயே, அதை நினைச்சுதான் நான் வருந்துறேன் அப்படின்னு சொல்லி உண்மைன்னா வரும் பிறப்புல எரிவாய் நிறையத்து விழுவர்கள் உன்னை நரகத்திலே விழுத்து விடுவார்களோ என்று பறிவது, என்று வருந்துவது. அப்ப பிறர் துன்பம் கண்டு வருந்துவதுன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த பாட்டை எடுத்து காட்டியிருக்கிறார். பரிதல்ங்கிறது வருந்துதல். பரிந்து நிற்பது புரிந்து நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புண்டி. நினைய பிறருக்கு அரிய நெருப்பை, பிறருக்கு நினையவும் அரிய அப்படி அர்த்தம். நீரை, காலை, நிலனை, விசும்பை, தனை ஒப்பாறை இல்லா தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் கனைய குரல் கண்ணீர் அருவிபாய, இதெல்லாம் பக்தியினுடைய மெய்ப்பாடு. கையுங்கூப்பி கடிமலரால் புனையப் பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை. இங்க மலர் தூவி போற்றுதல் சொன்னார், இங்க மலரினாலே புனைதல் அலங்காரம் பண்றது சொல்லியிருக்கிறார். அடுத்த பாட்டு நெக்கு நெக்கு உள்ளுருகி உருகி, எல்லாம் பக்தி அனுபவம் மெய்ப்பாடு. நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி, நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் அதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி, நானாவிதத்தால் கூத்தும் நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிரிசிரித்து. சிவருமானுடைய திருமேனி செந்நிறமா இருக்கும், செவ்வானம் போல இருக்கும். அதை நோக்கி சிரிசிரித்து புக்கு நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தி. தாதாய் மூவேழுலகுக்கும் தாயே, நாயேந்தனையாண்ட பேதாய், நாயேந்தனையாண்ட பேதாய், என்னையும் ஆட்கொண்டாய், அது உனக்கு அறியாமையை தோற்றுவிப்பதாக இருக்குமே என்ற கருத்தில் சொல்றார். இவனையும் இவன் ஆட்கொண்டானே என்று நினைப்பார். பேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே, பெருந்தேன் பில்க எப்போதும் ஏதாமணியே என்று என்று ஏற்றி, இரவும் பகலும் எழிலார் போது ஆய்ந்து அணைவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை. ஏதாம் மணியே, ஏதும் ஆம் மணி ஏதாம் மணி, அவன் எல்லாமாகவும் ஆகக்கூடியவன். மணி போன்றவன் அவன் எல்லாமாகவும் என்பது உலகப் பொருள்கள் ஜடம் என்றும் சித்து என்றும் ரெண்டாக இருக்கும். அவன் பரமசித்து, பரமசித்தாய் இருக்கின்ற அவன் இந்த ஆன்மாவாகிய சித்து பொருளாகவும் கலந்திருப்பான், ஜடப்பொருளோடும் கலந்திருப்பான். ஆகையினால எல்லாமாகவும் ஆவான். ஏதாம், சும்மா ஏதாம் என்று சொன்னா துன்பமாம், ஏதம் ஆம் என்பது ஏதாம்னு வந்தது அப்படி அல்ல. ஏதும் ஆம், எப்பொருளும் ஆவான், எப்பொருளும் ஆவான் இறைவனே. இதுதான் ஞான சம்பந்தர் உணர்ந்த உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஏதாம் மணியே என்று என்று ஏற்றி, இரவும் பகலும் எழிலார் பாத போதாய்ந்து அணைவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்து. காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கரப்பாய், அங்கு கூட்டிக் கொள்ளணும் சர்வசங்காரம். கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய், விண்ணோர்க்கெல்லாம் மூத்தவன், தேவர்களெல்லாம் நமக்கு மூத்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் மூத்தவன் சிவபெருமான். விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய் மூவா முதலாய், உலகுக்கு அவன் முதல்வன். மற்ற பொருள் எல்லாம் முதலாக இருக்கும், அதுக்கு இறுதிங்கிற ஒரு நிலை ஒன்று உண்டு. இந்த முதலுக்கு இறுதி என்பது இல்லை. ஏன்னு கேட்டா இவனுக்கு மூத்தல் என்பது இல்லை. மூத்தல் என்பது வந்தா தானே இறுதி என்பது வர வேண்டும். இல்லை, அதனால மூவா முதலாய். இந்த சொல்லு பின்னாலங்கிறத நாம எப்படி சொல்றது, ஆனா எப்படியும் திருவாசத்துக்கு பின்னாலதான். சிந்தாமணி மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏற்ப, எந்த காப்பியமும் உலகம்ங்கிற சொல்லலாம் முன்னால எடுத்துக்குது அப்படிங்கிறதுக்காக பெரிய புராணத்தில் ஒரு சான்று, கம்பராமாயணத்தில் சொல்லு, சிந்தாமணியில் ஒரு சான்று சொல்லுவாங்க. பெரிய புராணம் தான் உலகலாம் தொடங்கி இருக்குது, கம்பராமாயணம் அப்படித்தான், உலகம் யாவையும் தாம் உலவாக. இதுல மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏற்ப அப்படின்னு சொல்லி, மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே என ஆண்ட பார்ப்பானே. சிவபெருமான் குருவடிவத்தில் ஆட்கொள்ளுகிற அந்தணன் என்றும்
சொல்றது வழக்கு, பார்ப்பான் என்று சொல்றது வழக்கு. அந்தணன் என்ற சொல்லுக்கும் பார்ப்பான் என்ற சொல்லுக்கும் பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்தணன் என்ற சொல்லுக்கு வேதாந்தத்தின் பொருளையே மேற்கொண்டு பார்ப்பவன், அந்தத்தை அனுபவன் அந்தணன். சாதாரண அந்தணன் என்று சொன்னா ரொம்ப எல்லாருக்கும் அன்புடையவனாக அந்தணர் என்பவர் அறவோர் மற்ற ஊயிருக்கும் செந்தன்மை போன்றவர்களான். இந்த குரலை வச்சுட்டு தான் அந்தணன் அந்தணன் அப்படின்னு சொன்னா, அம் என்றா அழகு, கண் என்றா தட்பம், அழகிய தட்பமுடையவன், தட்பம்னா குளிர்ச்சி, குளிர்ச்சின்னா கருணை, எல்லா உங்களிடத்திலும் இரக்கமுடையவனா இருக்கிறவனோ அவனுக்கு தான் அந்தணன் பேரு அப்படின்னு தான் விளக்கம் சொல்லுவாங்க. நான் காலையில் சொன்னேன்ல, ஒரு வேதாந்தி நச்சினார்கினியர், அந்தத்தை அனுபவன் அந்தணன். அந்தம் என்பது வேதாந்தம், உபனிஷதம். உபனிஷத பொருளையே ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்போம், அதையே சிந்தையிலே மேல் நோக்கி கொண்டிருப்போம், அவன் அந்தணன். அதுபோல பார்ப்பான் என்பதுக்கு பிரம்ம பொருளையே பார்த்து கொண்டிருப்போம், அவனுதான் பார்ப்பான். பார்ப்பான்னா பார்ப்பவன் அர்த்தம். பார்ப்பவன்னா எதனை அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? பிரம்ம பொருளையே பார்த்து கொண்டிருப்போம். இதெல்லாம் அந்த சொற்களுக்கு சொல்கிற பொருள். சிவபரம் பொருள் வருகின்ற பொழுது அந்தணனாக பார்ப்பனாக வேடம் கொண்டு வருகிறது அப்படிங்கிறது. எம் பரமா என்று பாடி பாடி பணிந்து பாத பூ போது அணைவது என்று கொல்லோ என் கொல்லாமண்டி. இனி வாழாப்பத்து. இந்த பத்தில் இருக்கிற பாடல்கள் நிறைய பேருக்கு மனப்பாடமா இருக்கும், அடிக்கடி கேள்விப்பட்ட பாடல். இதுக்கு முத்தி உபாயம் என்று முத்தி அடைவதற்குரிய நெறி. அதான் முத்தி அடைவதற்குரிய நெறியாக இந்த 10 என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா, உலக வாழ்க்கையிலே வெறுப்பு உண்டாகுது. உலக வாழ்க்கையிலே வெறுப்பு உண்டாகுது, அதுதான் முத்தி அடைவதற்குரிய ஒரு வழி. ஆனால் அவர் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்றார் புரியாய் என்று எல்லா இடத்திலும் பார்த்தார். நீண்ட உலகத்தினில் பற்று ஒன்று இரேன், இவ்வுடற்கண் நின்று வாழேன், மாண்தகு நின் பதனிழக்கீழ் வருக அருள்புரி என்னும் சொல் வாழாப்பத்து. இந்த வாழாப்பத்துல என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறது சுருக்கமா திருவாசக கருத்து என்று சொல்லுகிறது. நீண்ட உலகந்தனில் பற்று ஒன்று இல்லேன், இந்த உலகத்தில் எனக்கு இனி பற்று இல்லை. இவ்வுடற்கண் நின்று வாழேன், இந்த உடம்போடு கூடுகிற வாழ்க்கையை நான் விரும்பவில்லை. மாண்ட நின் பதனிழக்கு வருக என்று அருள் செய், அது ஒண்ணுதான் நான் விரும்புறேன் என்று பாடுவது வாழாப்பத்து. அப்ப முத்தி உபாயம் என்பதற்கு கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, முத்தி அடைவதற்குரிய வழி. முத்தி அடைவதற்குரிய வழி என்ன? பொதுவாக தத்துவ ஞானம் முக்கியமா எப்ப வரும் அப்படின்னு கேட்டா, உலக பொருள்களிலே பற்று எப்ப நீங்குகிறதோ அப்பொழுது தத்துவ ஞானம், அப்பதான் கடவுளிடத்து அன்பு. பிறப்பு துன்பம் என்று எப்போ உணர்வு தோன்றுகிறதோ அப்பொழுதுதான் வீடு பேட்டில் அவா வரும். வீடு பேட்டில் அவா வருகிற பொழுது அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது அதான் இங்க முத்தி உபாயம் என்ற பெயரால சொல்லப்பட்டிருக்கு. பிரபஞ்சத்தை விட்டு பரபோகத்தை கூடுவதற்கு உபாயம் பற்றி இந்த பகுதி சொல்கிறது. பரபோகம், போகத்திலெல்லாம் மேலான போகம், அதை பெறுவதற்குரிய உபாயம் வழி என்ன என்று இந்த 10 சொல்லுகிறது. பாரொடு விண்ணாய் பரந்தையம்பரனே, பாரொடு விண்ணாய், பார் முதல் விண் ஈராய் என்று அர்த்தம் பண்ணும். அந்த ஒடு என்பது முதல் என்ற கருத்துல பாரொடு விண்ணாய் பரந்தையம்பரனே. அப்போ விசும்பு ஆகாயம் முதலாக, பூமி முதலாக, ஆகாயம் இறுதியாக எல்லா பொருளிலும் கலந்திருப்போம். பரந்தையம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டார், உன்னை பற்றாக கொண்டிருத்தலன்றி எனக்கு வேறு ஒரு பற்று இல்லை. இந்த உணர்வு வந்தாதான்க சிவபாவத்துக்கு செல்வதற்கு தகுதி. பற்று மற்றிலேன், மற்ற பற்றெனக்கின்றி நின் பாதமே மனம் பற்றினேன். சுந்தரமூர்த்தி அந்த உணர்வு வரணும். பற்று நான் மற்றிலேன் கண்டாய், சீரொடு பொலிவாய் சிவபரத்தரசே, திருப்பெருந்துறையே சிவனே, ஆருடு நோகேன் ஆர்க்கெடுத்து உரைக்கேன், ஆண்ட நீ அருளிலையானால். நீ அருளவில்லை என்று சொன்னா என்னுடைய வருத்தத்தை யாரிடத்துல சொல்றது? உன்னிடத்துல தான் சொல்லணும். நீ அருளவில்லை என்று சொன்னா வேற யார்ட்டையாவது போய் கேட்கலாமா? சுந்தர பிரானார் மற்றில்லையோ இவரலார் பிரானா அப்படின்னு பாண்டான்னு சொல்லுவாங்க.
அது கருத்து என்னன்னு கேட்டா, கொடுக்காவிட்டாலும் இவரைத்தானே கேட்டாக வேண்டி இருக்குது. அதான் கருத்தை தவிர இவர் கொடுக்காட்டி பரவாயில்ல வேற ஒரு ஊர்ல போய் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது கருத்து இல்லை. வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்று அல்புரியாய். இதுதான் அந்த வாழாப்பத்தினுடைய கருத்து. வம்பனேன் தன்னை ஆண்டமாமணியே. வம்பன் புதியவன் அர்த்தம். வம்பு என்ற சொல்லுக்கு புதுமை அப்படின்னு சொல்லும். இன்னொன்று காலமல்லாத காலத்திலே தோன்றிய நிலையில்லாதது ஒரு பொருள். இது வம்பு என்று சொல்லுக்கு. வம்பே புதுமை, வம்பு நிலையின்மை அப்படின்னு சூத்திரம். நிலையின்மை அப்படின்னா என்னன்னு கேட்டா, தோன்ற வேண்டிய காலத்திலே தோன்றிய பொருள் அது எவ்வளவு காலம் இருக்க வேணுமோ அவ்வளவு காலம் இருக்கும். காலமல்லாத காலத்திலே தோன்றிய பொருள் இருக்குதே, அது தோன்றி உடனே மறைஞ்சு போகுது. இந்த மாதிரி வர்றதுக்கு வம்புன்னு பேர். மாணிக்க வாசகர் தன்னை என்ன சொல்றார், வம்பனேன் அப்படின்னு சொல்றார். அப்ப ரெண்டு பொருளும் அது இருக்குது. சாமி ஒன்னற்ற பழைய அடியார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் புதுசா வந்து சேர்ந்திருக்கேன். புதுசா தானே வந்து சேர்ந்தவன், இவன் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பழகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்காம எனக்கு நீ அருள் செய்வாயே அப்படிங்கறனால வம்பனேன் தன்னை ஆண்டமாமணி. இன்னொன்னு, எனக்கு உன்னிடத்துல பக்தி வருவதற்குரிய காலம் இது இல்லை. பக்தி வருவதற்குரிய காலம் என்னன்னு கேட்டா, மனுஷனாக பிறந்தவன் பிறந்த குலத்திற்கு ஏற்ற ஒழுக்கம் உடையவனா வாழ வேண்டும். அப்படி வாழ்வதனால உலக பொருளை பற்றி ஆராய்ச்சி தோன்றும். அந்த ஆராய்ச்சியில் நிலையான பொருள் இது, நிலையில்லாத பொருள் இது என்ற உணர்வு வரும். வந்த பொழுது நிலையில்லாத பொருளை விட்டு நிலையிலுடைய பொருளை பற்ற வேண்டும்ங்கிற உணர்வு வரும். அந்த உணர்வு வந்த பொழுதுதான் நீ ஆட்கொள்ள வேண்டும். அதுக்கு முன்னுமே என்ன நீ ஆட்கொண்டாய். எனவே நான் உன்னிடத்துல வந்ததும் நீ என்னை ஆட்கொண்டதும் வம்பு. காலமல்லாத காலத்திலே நிகழ்ந்தது. நிகழ வேண்டிய காலம் இன்னும் எங்கேயோ இருக்குது, தற்செயலாம் அதுக்கு முன்னால திடுதுப்புன்னு நிகழ்ந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறார். அப்போ என்னை நீ ஆட்கொண்டது வம்பனை ஆட்கொண்டாய். வம்பனேன் தன்னை ஆண்டமாமணியே மற்றும் நான் பற்றிலேன் கண்டாய். உம்பரும் அறியா ஒருவனே இருவர்க்கு உணர்வுறந்து உலகம் ஊடுருவும் செம்பெருமானே. உலகம் முழுவதும் ஊடுருவி இருப்பான், அந்தர்யாமித்துவம். விஸ்வ அந்தர்யாமின்னு சிவபெருமானுக்கு ஒரு பேர். கடவுள் உலக வடிவமாக இருக்கிறார், உலகத்துக்குள்ளே மறைந்திருக்கிறார், உலகத்தை கடந்திருக்கிறார். விஸ்வரூபி, விஸ்வ அந்தர்யாமி, விஸ்வ அதிகன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். விஸ்வ காரணம், உலகத்துக்கு காரணமாக 4 நிலை உண்டு. உலகத்துக்கு காரணமாகவும் இருக்கிறான், உலகத்தினுடைய வடிவாக இருக்கிறான், உலகத்தின் உள்ளே உறைந்திருக்கிறான், ஆனாலும் உலகத்தை கடந்தும் இருக்கிறான் அப்படின்னு. அது மாதிரி உலகம் ஊடுருவும் செம்பெருமானே, சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறையுரை சிவனே, எம்பெருமானே, என்னை ஆழ்வானே, என்னை கூவிக்கொண்டு அருளே. கூவிக்கொண்டு ஏற்றுக்கொள்க. பாடிமால் புகழும் கூவி கொண்டு அருள். தனித்தனியா கூவி அதிக அழைத்து அடியனாக ஏற்றுக்கொண்டு அருள் செய்வாயா. பாடிமால் புகழும் பாதமேயல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டார். திருமாலும் உன்னுடைய திருவடியை புகழ்ந்து பாடுகிறான்னு சொன்னா நான் பாடுறது சொல்ற. பாடிமால் புகழும் பாதமேயல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். தேடி நீ ஆண்டாய். என்னை தேடிக்கொண்டு வந்து எனக்கு அருள் செய்தாய். தேடி நீ ஆண்டாய். எல்லாரும் குருவை தேடிக்கொண்டுதான் போவாங்க. இங்க குரு மாணாக்கனை தேடிக்கொண்டு. மாணிக்கவாசர் குருவை தேடினாருங்கிறது உண்மைதான். ஆனா திருப்பெருந்துறைக்கு போன பொழுது குதிரை வாங்க தான் போனார், குருவை அந்த சமயத்தில் நினைக்கல. ஆனா எப்பொழுதே மனசுல நமக்கு உண்மையை உணர்த்துகின்ற குரு எப்பொழுது தோன்றுவார் என்ற உணர்வு அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. அது திருவிளையார் பாடத்தை அப்படிதான் சொல்றார். அரசனிடத்துல காவல் தொழில் பண்ணது அவருடைய உள்ளமெல்லாம் இறைவனிடத்துல இருந்தது. சும்மா ஒரு ஒப்புக்கு தான் அமைச்சரா இருந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற மாதிரியே பரஞ்சோதி முனிவர் பாடியிருக்கிறார். கள்ளக்காதலனிடத்து அன்பு கலந்து வைத்து ஒழுகும் உள்ளக்காரிகை மடந்தை போல் உம்பரை காப்பான் கள்ளக்காரி உண்டவனிடத்து உள்ளன்பு பதிந்து கொள்ள காவலன் மாட்டு புறத்தொழிலும் உட்கொண்டார். அப்போ அவருடைய உடம்பு இங்க இருந்து கொண்டு பழக்க தோஷத்தினால் அந்த அமைச்சு தொழில் பண்ணி கொண்டிருந்ததை தவிர அவருடைய உள்ளம் முழுவதும் இறைவனிடத்திலே அன்பு செய்வதிலே இருந்தது. அப்போ அவர் எப்பொழுதுமே நமக்கு உண்மை உணர்த்துகின்ற குரு எப்பொழுது தோன்றுவார்ங்கிற உணர்வு இருந்தது. ஆனா குதிரை வாங்க போனது இங்க குரு வருவார் நமக்கு உபதேசம் செய்வாருங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. ஆனா சிவபெருமான் மட்டும் இந்த திருவாத ஊரில் இந்த வழியா வருவார், இந்த இடத்துல இருந்து அவரை தடுத்து அவருக்கு நாம் உபதேசம் செய்ய வேண்டும் என்று அவர் தான் தேடிக்கொண்டு வந்தார். அப்போ இது உலகியலுக்கே கொஞ்சம் மாறாதான் இருக்குது. உலகியல்ல மாணாக்கர்கள் தான் குருவை தேடிக்கொண்டு போவார், குரு கிடைக்க மாட்டார்.
பக்குவம் காலம் வரை அவங்க தேடிட்டே இருப்பாங்க. பக்குவம் முதிர்ந்த காலத்துல இவங்க தேடாவிட்டாலும் குரு தானே கிடைப்பார். அந்த மாதிரி தேடி நீ ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே, ஓடுவதும் உன்னோடு ஓப்பதும் உன்னை உணர்த்துவது உனக்கு எனக்கு உறுதி, வாடினேன் எங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்று அருகிறாய். பக்தி நிலையில நிற்கிற பொழுது சில சமயத்துல சிவபெருமான் மேல நமக்கு கோபமும் வரும், சிவபெருமான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி ஒரு எண்ணமும் வரும். அதனால சிவபெருமானை கடிந்து பேசுவது போல சில சமயத்துல பாடவும் தோணும். அப்படி சில பாடல்களும் உண்டு. அது பெரும்பாலும் நம்ம சுந்தரமூர்த்தி சாமி பாட்டுல பார்க்கலாம். ஆமா, அதனால அப்படி சில இடத்துல பாடுவாங்க. அதுக்காக அவங்க சிவபெருமானோட மாறுபட்டு நின்றார்கள் என்று அர்த்தம் இல்லை. அதுதான் ஓடுதல். அதாவது எனக்கு வெறுப்பு வந்தா அந்த வெறுப்பை யாரிடத்துல சொல்றது? உங்ககிட்ட தானே சொல்லணும். ஓடுவது உன்னோடு ஓப்பது உன்னை. அதே சமயத்துல மகிழ்ச்சி வருகிற பொழுது, எனக்கு ஒரு நன்மை கிடைக்கிற பொழுது, அது உன்னிடத்திலிருந்து வந்ததுதான் என்று எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா, அதன் பொருட்டு மகிழ்ந்து பாடுவது உன்னைத்தான். எனவே ஓடுவது என்பது ஊடி பாடுவது. ஊடுதல் கோபித்தல் அர்த்தம். அப்ப கோபித்து கொண்டாற் போல மாறுபட்டு நின்றாற் போல பாடுவதும் உன்னைத்தான் பாடுவது. இவருடைய பாட்டே அப்படிதான் இருக்குது. நீச்சல் விண்ணப்பத்தில் சில பகுதியில் பார்க்கலாம். நீ எனக்கு இவ்வாறு அருள் செய்யாவிட்டால் நான் உன்னை குணமிலி மானிடன் தேய்மதியன் என்று அறைவன் பழிப்பினையை அப்படின்னு சொல்லி பாடுறாரு இல்லையா. அதனால சில இடங்கள்ல பெருமானிடத்துல கோபம் கொண்டு வைதுரைப்பது போல பாட்டுகள் வரும். அதெல்லாம் அன்பின் மிகுதியினாலே வந்தது என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஏமாற்றத்தினால் வந்தது. அது நம்ம கிட்ட வரும், ஏமாற்றத்தினால் வந்து இந்த சாமிக்கு திறந்தானே விளக்கேற்றி நான் என்னத்தை கண்டேன் 2 நாளைக்கு இருட்டில் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விளக்கு வைக்காம வந்துடலாம். அதெல்லாம் நாம செய்யறது. அவங்க சொல்றது வந்து அன்பின் மிகுதியினால. அதனால என்னன்னா, குழந்தைக்கு அம்மாவுக்கு உள்ள தொடர்பு சொல்லுவாங்க. தாய் உடன்று அரைக்குங்காலையும் வாய் விட்டு அண்ணாய் என்னும் குழவி போல. தாய் கோல் எடுத்துட்டு அடிப்பா, ஆனா குழந்தை என்னன்னு சொல்லி அழும்? அம்மான்னு சொல்லிதான் அழும். ஆனா அம்மான்னு கூப்பிடுமா தவிர என்ன இப்படி அடிச்சுட்டு பாரு இங்கெல்லாம் தடுத்து கிடக்குது அப்படின்னு சொல்லணும். அது யார்கிட்ட சொல்றது? அம்மா தான் செய்தா, அம்மாவுக்கு தெரியும். ஆனாலும் எங்க அம்மா அப்படி அடிச்சுட்டா பாரு, பக்கத்து வீட்டு அம்மா எடுத்தோன்னா உங்க அம்மா அப்படிதான், நாளைக்கு உங்க அம்மா கூட பேசாதுன்னு அவர் சொல்லி கொடுப்பா இல்லையா. அப்ப என்ன ஆகுனா அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒரு விரோதம் உண்டாயிடும். அப்ப திரும்பவும் அந்த அம்மாட்ட சொல்றதுதான் முறை. அது மாதிரி அங்கேயாவது பக்கத்து வீட்டுல ஒருத்தி இருக்கிறா, இங்க யாரு இருக்கிறா? இருக்கிறவங்க ஒருத்தம் தானே, இவங்கிட்ட தான் சொல்லி ஆகணும். நமக்கு துன்பம் வருகிற பொழுதும் அந்த துன்பம் தீரவில்லையே என்று நினைக்கிற பொழுதும் ஒரு ஊடினாற் போல பாடுறது. அதுதான் இங்க ஊடுவது உன்னோடு. இதை வைத்துக்கொண்டு இவங்கெல்லாம் காமப்பொருள் பற்றி பாடினாங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பட்டிமன்றமே நடந்தது. அதுல ஒரு பக்கம் ஆண்டார் கட்சி, ஒரு பக்கம் மாணிக்கவாசர் கட்சி நடத்துறது. பெருமாளுடைய திருவிழா, திருமால் அடியவர்கள் திருவிழா நடத்துறாங்க. அதுல தலைப்பு என்ன தெரியுங்களா? பாஸ்கர் தொண்டமான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த பட்டிமன்றங்களுக்கே வித்திட்டவர். அவர் வந்து தென்காசி சிதம்பரம் முதலியாருடைய கோஷ்டி, அவங்கெல்லாம் ஒரு குரூப். கம்பராமாயணத்தை பட்டிமன்றம் நடத்தி பழக்கப்பட்டவர். அவங்க எதில் எடுத்தாலும் பட்டிமன்றம் வச்சிருவாங்க. அப்போ வந்து காமங்கடிந்த காதல் வாழ்வில் தலை நின்றவர் மாணிக்க வாசகரா ஆண்டாளா தலைப்பு. அது இறைவனிடத்தில் அவர்கள் காதல் கொண்டிருந்தார்கள். ஆனா அந்த காதல்ல காம உணர்வு இருந்தது. இந்த காம உணர்வு இல்லாத காதல் கொண்டது யாரு இப்படின்னு ஆராய்ச்சி. அதுக்கு இதுதான் என்னமோ வந்து கேட்கறவங்களுக்கு ஒரு சுவை இருக்குது, கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. அதுதானே வேண்டியது. அதாவது இப்பெல்லாம் கூட்டம் நடத்துறது எதுக்காகன்னு கேட்டா, வந்து கேட்கறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணும், கை தட்டணும், சிரிக்கணும், ஆரவாரம் பண்ணணும். ஏதாவது கொஞ்சம் விஷயத்தை வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. அது மாதிரி அவங்க இந்த மாதிரி இடத்துல தான் பிடிச்சுக்குவாங்க. அவர் ஊடினார் அப்படின்னு சொல்லி, ஊடுவதுன்னோடு ஒப்பதும் உன்னை. இதான் எதுக்காக? எனக்கு உண்மை உணர்த்தவில்லையே, எனக்கு உறுதிப்பொருளை உணர்த்தவில்லையே என்பதற்காக. எனவே
எனக்கு உறுதி பொருளை உணர்த்துவது உனக்கு கடன். அது சொல்ற உணர்த்துவது உனக்கு எனக்கு உறுதி. அந்த தொடர் கொஞ்சம் மாத்திக்கணும். எனக்கு உறுதி உணர்த்துவது உனக்கு கடமை அப்படின்னு சொல்லி, உணர்த்துவது உனக்கு எனக்கு உறுதி. அதே போல எனக்கு உறுதி உணர்த்துவது உனக்கு. ஊடுதலாக இருந்தாலும் சரி, உவத்தலாக இருந்தாலும் சரி, அதை உணர்த்த வேண்டும்னா யார்கிட்ட உணர்த்துறது? உன்னிடத்துல தான் உணர்த்துறது. அப்போ இந்த 3 சொல் இங்க பயன்படுத்த, இந்த சொல்லுதான் அவங்கள தடுமாற வச்சிருக்குது. ஊடுதல் ஒண்ணு, உவத்தல் ஒண்ணு, உணர்த்துதல் ஒண்ணு. உணர்த்துதல் இருந்து ஊடல் உணர்த்தல் சொல்லுவோம், ஊடல் நீக்குதல் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் ஊடி நின்றேனா எனக்கு ஊடல் உணர்த்துவது உன்னுடைய கடன். அது மாதிரி எப்படியோ பண்ணி அந்த ஒரு தலைப்பை போட்டுக்கிட்டாங்க. அப்படி ஒரு பட்டிமன்றம் நடந்தது பாருங்க. வாடினேன் இங்கு வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்று அன்புரியாய். வல்லை வாழறக்கர் புறமெரித்தானே. வல்லைனா விரைவாக அர்த்தம். திரிபுரம் எவ்வளவு சீக்கிரமா எரிஞ்சதுங்கிறது உங்களுக்கு தெரியும். வரப்படுற பொழுதுதான் ரொம்ப பெரிய ஆரவாரமா படைகள்லாம் திரட்டிட்டு போனாங்க. அங்க போனா ஒண்ணும் இல்லை, ஒரு சிரிப்பிலே போயிட்டு எல்லாரும். அந்த மாதிரி அதனால வல்லை விரைவாக அர்த்தம். வல்லை வாழறக்கர் புறமெரித்தானே மற்றும் நான் பற்றிலேன் கண்டாய். தில்லைவாழ் கூத்தா சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே. எல்லை மூவுலகும் உருவி அன்று இருவர் காணும் நாள் ஆதி ஈரின்மை வல்லையாய் வளர்ந்தாய். ஆதி ஈறு இன்மை வல்லையாய், தொடக்கமும் இறுதியும் இல்லாத வலிமையுடைய பொருளாய். எல்லா பொருளுக்கும் தொடக்கமும் இறுதியும் உண்டு, சிவத்துக்கு தொடக்கமும் இறுதியும் இல்லை. அதனால ஆதி ஈறு இன்மை வல்லையாய். அப்படியான ஆன்மாவுக்கு ஆதி ஈறு உண்டோ? ஆன்மாவுக்கு சார்பின் காரணமா ஆதி ஈறு உண்டு. உடம்பு எடுக்கிறதுனால தோற்றமும், உடம்பை விட்டு இருந்ததுனால மறைதலும். ஆணவ மலத்துக்கு ஆதி ஈறு உண்டோ? ஆணவ மலம் அனாதி நித்தியம். காரிய வகையினால ஆன்மாக்களை மறைக்கிற பொழுது ஆதி, விளங்குகிற பொழுது இறுதி. அதே மாதிரி மாயை அனாதி நித்தியம். ஆன்மாவுக்கு மாயமா வர்ற பொழுது தொடக்கம், மாயை நீங்குகிற பொழுது இறுதி, எல்லாம் உண்டு. சிவத்துக்கு சிவன் ஆன்மாவோடு கலக்கிற பொழுது தொடக்கம், அப்புறம் அந்த மாதிரி கிடையாது. ஆகையினால அனாதி நித்தியமான பொருள் 3, பதி ஒண்ணு, பசு ஒண்ணு, பாசம் ஒண்ணு. எதுக்குமே ஆதி ஈறு கிடையாது. ஆனா சிவத்துக்கு மட்டும் ஆதி ஈரின்மை வல்லையாயின்னு சொல்றீங்களே, அப்ப மற்றதுக்கெல்லாம் ஆதி ஈரின்மை உண்டோ அப்படின்னா மற்றதுக்கெல்லாம் ஒரு வகையால ஈர் உண்டு என்று சொல்லுவோம் அப்படிங்கிறதா. அதுக்காக சிவத்துக்கும் அது உருவம் கொண்டு வர்றதுனால ஆதி, அந்த உருவத்தை விட்டு நீங்குவதனால அந்தம் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா அந்த உருவமே அதனுடைய அருள் தான். அந்த அருளுக்கு தோற்றமும் இல்லை, இறுதியும் இல்லை. உங்களுக்கு புலப்படும், புலப்படாம போகும். புலப்படுறதை வச்சுட்டு தோற்றம்ங்கிறீங்க, புலப்படாம போறதை பட்டு மறையுது அப்படின்னு சொல்றீங்க. அதனால அந்த பொருளுக்கு ஆதி ஈர் இல்லை. ஆதி ஈரின்மை வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்ற கூறியாய். பண்ணின் நேர்மொழியாள் பங்கனி அல்லால். பண்ணின் நேர்மொழி பண் போன்ற மொழி. நேர் என்று ஓமோருவா வரும் தேவாரத்தொடர். பண்ணின் நேர்மொழியாள் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். சின்னமே ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே. எண்ணமே உடல் வாய் மூக்கோடு செவி கண் என்று இவை நின்கண்ணே வைத்து. எண்ணமே ஏகாரம் எண்ணிடைச் சொல். உடல் வாய் மூக்கொடு ஒடு எண்ணிடைச் சொல். செவி கண் என்று இவை நின்கண்ணே வைத்து. எண்ணம் முதலாக சொல்லிக் கொண்டு வருகிறாருங்க, எண்ணிக்கொண்டு வருகிறார். எண்ணிக்கொண்டு வருவது ஒரு இடத்துல ஏகார இடைச்சொல் பயன்படுத்துறார், ஒரு இடத்துல ஒடு என்னும் எண்ணிடைச்சொல் பயன்படுத்துகிறார். எல்லாத்துக்கும் நாம போட்டு எண்ணிக்கொள்ளுவோம். நின்கண்ணே வைத்து மண்ணின் மேல் அடியேன் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அழுகுகிறார். எண்ணம் முதலானவையெல்லாம் உன்னிடத்துல இருக்கிறது. அவற்றை உன்னிடத்திலே வைத்துவிட்டு நான் இந்த மண்ணிலே வாழ்வது பயனற்றது. இந்த வாழ்க்கையும் நீங்க வேண்டும். இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தா உன்னிடத்தில் வைத்த எண்ணம் திரும்ப இங்கே வந்துவிடக்கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்து. அதனால வாழ்கிலேன் கண்டாய். பஞ்சின் மெல்லடியாள் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். பஞ்சின் மெல்லடி பஞ்சு செம்பஞ்சு குழம்பு ஊட்டப்பட்ட மென்மையான அடி என்று அர்த்தமாகும். அல்லது பஞ்சு போன்ற மெத்தென்ற அடி என்றும் வைத்துக் கொள்ளலாம். செம்பஞ்சு குழம்பு ஊட்டப்பட்ட திருவடி என்று சொல்வது வழக்கம். செஞ்சவே ஆண்டாய். செஞ்சவே ஆண்டாய். செஞ்சவே செவ்வே செவ்வே என்ற அடுக்கு செஞ்சவேன்னு வருங்க. செவ்வே செவ்வே செம்மையாய் ஆண்டாய்னு அர்த்தம். மிகச் செம்மையாய் ஆண்டாய் என்பதுக்கு அந்த செவ் என்ற சொல்ல 2 தரம் வச்சிருக்கிறார். செவ்வே செவ்வே ஆண்டாய். அந்த செவ்வே செவ்வே என்பதை கூட்டி எழுதுகிற பொழுது செஞ்சவே என்று வரும்.
செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே அஞ்சினேன் நாயேன் ஆண்டு நீ அளித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்று அருள்புரியாய். ஆண்டு நீ என்னை ஆட்கொண்டு அளித்த அருளினை திருவருள் உபதேசத்தை மருளினால் மறந்த வஞ்சனேன், எனக்கு மருள் நீங்காமையினால அதனை மறந்தேன். இந்த இடத்துல ஒரு விஷயம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேணுங்க. தசகாரியத்தில் ஆன்மா தத்துவங்களில் நீங்குகிறது. தத்துவ சுத்தி வருகிற பொழுதே உங்களுக்கு ஆன்மரோகங்கள் வரும். அப்புறம் ஆன்ம தரிசனத்தில் சிவரோகம் வரும். சிவரோகம் நீங்க சிவத்தை அடைகிற பொழுது சிவ தரிசனம் நிகழும், ஆன்ம சுத்தியும் நிகழும், சிவ யோகமும் நிகழும். இந்த சமயத்தில் திருவைங்கத்தில் ஒன்று வச்சு பார்க்கணும், நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சீனா, வானா, யானா, நானா, மானா. இந்த மானாவை பற்றி பிரச்சனை இல்லை. இது நீங்க தசகாரியத்துக்கு உண்மை செயல், ஞான செயல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஞான செயல் என்ற ஒரு பக்குவத்துக்கு வர்ற பொழுதே மலம் ஒடுங்கி போகும். அதனால அதை பற்றி பேச்சு இல்லை. தத்துவங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். தத்துவங்கள்ல இருந்து எங்க ஆரம்பிக்கும்? நகரத்தில் ஆரம்பிக்கும். இப்ப தத்துவ ரூபம், தத்துவ சுத்தி, தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. ஆன்ம சுத்தி அடைகிற பொழுது இந்த யா இருக்கு பாருங்க, அதுக்கு முன்னால நகரத்தோட கூடியிருக்கும். ஆன்ம சுத்தி வகரத்துக்கு போயிடும். வகரத்துல போன பிறகு இந்த நகரம் மகரம் ரெண்டும் நீங்கணும். அப்போ சிவயங்கிற 3 தான் நிக்கணும். சில சமயத்துல அந்த எழுத்தினுடைய அளவுக்கு சொல்லி கொண்டு வரும். இந்த சி என்பதை இப்ப விட்டுடுங்க, சிக்கும் வேலை இல்லை. இப்போ மா என்பதை விட்டுடுங்க. வா, யா, நா. இந்த யா நகரத்தில் இருந்து வகரத்துக்கு செல்ல வேண்டும். வகரத்துக்கு சென்ற உடனே நகரம் நீங்க வேண்டும். சில சமயத்துல நகரமும் கீழே இருக்கும். இந்த வகரத்தில் சென்றது வகரத்திலேயே நிக்காம கீழே இறங்கும், நகரத்தில் வரும். அந்த இடத்துல தானுங்க அந்த சுழுத்தி வர்றது, நானே முதல் அப்படிங்கிற ஒரு உணர்வும் வரும். அந்த நிலை தான் இங்க பாடப்பட்டிருக்கிறது. ஆண்டு நீ அருளினால், நீ அளித்த அருளினை மருளினால் மறந்த. அளித்த அருளினை என்பதனால வகரம் யகரத்துக்கு உதவி செய்ததுங்கிறது தெரியுது. ஆனா அப்பவும் எனக்கு நகரம் நீங்காமையினால அதை நான் மறக்க வேண்டியதாயிற்று. அப்போ மாயை கண்மங்கள் முழுவதுமாக என்னை விட்டு நீங்கவில்லை. நீங்காத காரணத்தினால் இப்படி ஒரு நிலை அந்த உபதேச காலத்துல வரும் என்பதை பஞ்சாக்கர பகரடியில பாடியிருக்கேன். பஞ்சாக்கர பகரடியில நான் அந்த எழுத்துக்களை கணக்கு போட்டு காட்டியிருக்கேன். அப்ப இந்த இடத்துல இந்த 3 எழுத்தும் இருக்கும். இந்த நகரம் எப்ப சுத்தமா மறையுதோ அப்பதான் அந்த வகரம் என்பது யகரத்தை சிகரத்தில் கொண்டு போய் நிறுத்தும். சிகரத்தில் கொண்டு போய் நிறுத்தினா அந்த யா கூட இருக்காது, சிவ என்பதுதான் இருக்கு. திரும்பவும் யகரத்தை சிகரத்தில் கொண்டு வந்து நிறுத்தின பிறகு அந்த வகரத்துக்கு வேலை இல்லை, அதுக்கு வேற ஒரு வேலை இருக்குது. அது என்ன வேலைன்னு கேட்டா, சிகரத்தோடு சேர்ந்த யகரத்துக்கு தானும் சிகரத்திலே இருந்து கொண்டு அனுபவத்தை அனுபவப்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்கு. அப்போ அந்த வேலைக்கு அந்த வகரம் சிகரத்தில் போயிடும், யகரமும் சிகரத்தில் போயிடும். அப்ப சி என்பது மட்டும்தான். அப்ப உங்களுக்கு சிவயனம என்பதுல பக்குவம் முதிர்ச்சி வருகிற பொழுது உங்களுக்கு மா போயிடுது, நகரத்துல இருந்து தான் உங்களுக்கு காரியம் ஆரம்பிக்குது. சிவபோகத்துல தான் உங்களுக்கு சிகரம் தரிசனப்படுது. ஆகினால் அதுவும் இப்ப தேவையில்லை. சிகரத்தையும் வகரத்தையும் நீக்கிட்டு வா யா ந இந்த 3 வச்சுட்டு தான் நம்ம பேசணும். 3 வச்சுட்டு பேசுற பொழுது நகரத்தை கடந்து யகரம் போன பொழுது நகரம் நீங்க வேண்டும். ஆனா நீங்காம இருக்கிற நிலை ஒன்று உண்டு. அது சும்மா கொஞ்ச நேரம் நிற்கும், அப்புறம் போயிடும். அந்த நேரத்துல தான் நானே முதல், அருளும் கூட எனக்கு கருவி அப்படிங்கிற ஒரு நிலை வரும். நல்லா அழகா பாடிக்கிறது. இவ்வளவு நுணுக்கம் வேற எந்த நூல்லையும் உங்களால பார்க்க முடியாது, பஞ்சாக்கர பகரடியில தான் பார்க்கலாம். அந்த விஷயம் இங்க சொல்லு. ஆண்டு நீ அளித்த அருளினை மருளினால் மறந்த அடியே வாழ்கிறேன். ரொம்ப நல்ல தொடர், நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டு நீ அளித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனேன்
இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்று அருள்புரியாய். பரிதிவாழ் ஒளியாய் பரிதிவாழ் ஒளியாய் பரிதியின் கண்ணே நிலையாயிருக்கின்ற ஒளியை உடையவனே அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா, பரிதிக்கும் ஒளி உன்னிடத்திலிருந்து வந்தது. மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளி வந்த பூங்கடல் உத்தரகோச மங்கை கரசி பாடுறாங்க. அந்த மாதிரி பரிதி ஒளியுடைய பொருள் நாம் சொல்றோம், அந்த பொருளும் அந்த ஒளியும் உன்னுடையது. அப்ப பரிதி வாழ் ஒளியாய். இன்னொரு அர்த்தம், சதாசிவ கடவுள் சூரிய மண்டலத்தில் எழுந்தல் இருக்கிறதாக கருதி நாம் வழிபாடு செய்கிறது வழக்கம். சூரிய பூஜையில் அவருக்கு தான் நாம் செய்யறோம். ஆகையினால பரிதி வாழ் ஒளியாய் அப்படின்னு சொல்லி, பரிதி வாழ் ஒளியாய் பாதமேயல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் திரு உயர் கோல சிவபுரத்தரசே. திருக்கோலம் உயர் திருக்கோலம், இந்த உயர முன்னால தூக்கி போட்டுக்கொள்ளுங்க. திரு உயர் கோலம், உயர் திருக்கோலம். உயர் திருக்கோலம், உன்னுடைய கோலத்திலெல்லாம் உயர்ந்த கோலம் எது? சிவபெருமான் எவ்வளவோ எந்தெந்த ஆன்மாக்களுக்கு என்னென்ன வகையில திருவருள் செய்யணுமோ அதுக்கு தகுந்தாமல் வடிவம் எடுத்துக்கொண்டு வருவார். அந்த வடிவத்தில் ஒரு 25 வடிவம் நாம முக்கியமா வைக்கிறோம். அந்த 25 வடிவத்தை 3 வடிவமா பகுத்துடுறோம். யோக வடிவம், போக வடிவம், காலையில சொன்ன வேக வடிவம். இதுல உயர்ந்த வடிவம் எது? வேக வடிவம் அன்பர்களுக்கு வருகின்ற துன்பத்தை போக்குவதற்கு பொருட்டு துன்பம் செய்பவர்களை அழிப்பது. இதுவும் நல்லதுதான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதுல துன்ப நீக்கம் மட்டும்தான் கிடைக்கும். போக வடிவம் அப்படின்னு இருக்குது, அது பெரும்பாலும் உலகியல் போகத்துக்கும் காரணமாகலாம், சொர்க்க முதலிய போகத்துக்கும் காரணமாக, ஞானத்துக்கு காரணமாக ஆகும் சொல்லுங்க. அப்படியானா யோக வடிவம் அதான் உபதேசமூர்த்தி, காலையில் தட்சிணாமூர்த்தி சொன்னோம். அந்த வடிவம் தானுங்க இருக்கிற வடிவத்தில் உயர்ந்த வடிவம். ஏன்னா இவர் குருவிடத்தை பெற்ற உபதேசத்தின் காரணமாக பாடுறார், அதுக்காக அதை உயர்த்தி பாடினார்னு அர்த்தம் இல்லை. இவருடைய அனுபவம் அது. வேக வடிவத்தை காட்டிலும் போக வடிவத்தை காட்டிலும் உபதேச வடிவமாகிய குருமூர்த்தம் உயர்ந்த வடிவம். திரு உயர் கோல சிவபுரம், உயர் திருக்கோலம், உன்னுடைய கோலங்களிலே உயர்ந்த கோலத்தை உடையவனாக என்னை ஆட்கொண்ட சிவபுரம். எனவே குரு வடிவத்திலே ஆட்கொண்டது இங்கே சொல்ல. திரு உயர் கோல சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறையுடைய சிவனே, கருணையே நோக்கி கசிந்து உளம் உருகி கலந்து நான் வாழுமாறு அறியா மருளனேன் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்று அனுப்புகிறார். நான் மருளனேன், மருளனேன்னா மயக்கத்திலே இருப்பவன், மருளை செய்வதாகிய மாய கண்மங்களிலே கிடப்பவன் அர்த்தம். அப்ப மருளனேன் என்பதற்கு கருத்து என்னன்னு கேட்டா, யகரம் நகரம் ரெண்டையும் ஒன்னா போட்டு பார்த்துங்க தெரியும். நகரத்தோடு கூடிய யகரத்தை மருளனேன் அப்படின்னு சொல்றார். மருளனேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய். இந்த மருள் எதனால வந்தது அப்படின்னு கேட்டா, உன்னுடைய கருணையை உணர்ந்து அதன் பெருமையை நினைந்து அதனாலே உள்ளம் கசிந்து உன்னை வாழ்த்த வேண்டும். அதை வாழ்த்தினா இந்த மருள் இருக்காது, வாழ்த்தாதனால மருள் வந்து. கருணையை நினைந்து கசிந்து உளம் உருகி கலந்து நான் வாழுமாறு அறியா மருளனே. அப்படியானா நாம தினம் தேவாரம் எதுக்காக சொல்லணும்? கோயில் போய் பெருமாண்டத்தில் தேவாரத்தை எதுக்காக ஓதி துதிக்கணும் அப்படின்னு சொன்னா, அது செய்யாவிட்டா நம்ம மருள் பற்றி கொள்ளும். நாம் மருளிலே கிடப்பவனாக இருக்கோம், அருளை மறந்தவனாக ஆகிவிடும். அப்ப அருளை மறக்காம இருக்கணும், மருளிலே சென்று சேராம இருக்கணும். அப்படின்னா பெருமானை தினம் துதிக்க வேண்டும். துதிக்க வேணும்னா பாட்டு பாட வேணும். எல்லாரும் பாட்டு பாட முடியுமா? அதனால நமக்காக அவங்க பாட்டு பாடி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பாட்டு சொல்ல வேண்டியது. அப்படி பாடுவதனாலே உன்னோடு கலந்து வாழ முடியும், அந்த அத்துவித அனுபவம் கிடைக்கும். அது செய்யாததுனாலே, அது செய்வதற்கு வழி அறியாததுனாலே நான் மருளனாக ஆனேன். அதனால அப்போ முதல்ல நமக்கு என்ன வேணும்? கருணை வேணும். அப்போ பகரத்தை நோக்க வேண்டும், அதனை புகழ்ந்து பாட வேண்டும். அப்படி பாடினால் நகரத்தை விட்டு நாம வெளியே வர முடியும். அப்படி வகரத்தை நோக்கவில்லை என்று சொன்னால், வகரத்தை புகழ்ந்து பாடவில்லை என்று சொன்னால், நாம மேலே ஏற முடியாது, கீழே தான் சறுக்கிட்டு வருவோம். கீழே சறுக்கிட்டு வரும் நகரத்துல நின்று. அந்த கருத்தை இங்க சொல்றாரு. எனவே இங்கெல்லாம் அந்த எழுத்துலாம் வந்துடணுங்க. சைவ சித்தாந்தம் படிக்கிறதுக்கு திருவைந்தெழுத்து ஆதாரம்.
தோத்திரம் படிக்கிறதுக்கும் அநேக இடங்கள்ல திருவைந்தெழுத்து ஆதாரம். இப்ப என்ன பண்றீங்க, கருணையே நோக்கி வகரத்தையே நோக்கி, கசிந்து உளம் உருகி யகரத்தினுடைய நிலை, கலந்து நான் வாழுமாறிய கலத்தல், இந்த யகரமும் வகரமும் கலத்தல். யகரம் வகரத்தை நோக்கி கசிந்து உருகாவிட்டால் என்ன ஆகும், நகரத்துக்கு வந்துடும் மருளனே. அப்போ கருணையே நோக்கி வகரத்தையே நோக்கி, கலந்து நான் வாழுமாறியா வகரத்தோடு கலந்து வாழாத யகரம், அப்ப வாயா கூட்டிக் கொள்ள வேணும். அப்படி அறியாத மருளனேன் என்பதனால யா நான் கூட்டிக் கொள்ளணும். யா நான் கூட்டிக் கொண்டா அந்த வா நான் போயிடும், வா யா போயிடும். அது மாதிரி கணக்கு. எனவே திருவைந்தெழுத்தை வைத்துக்கொண்டே நம்ம தோற்றங்கள்ல முக்கியமான இடங்களுக்கு பொருள் கொள்ளணும். அடுத்து பந்தனை விரலால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். பந்தனை விரல் பந்து போலும் விரல் என்று போல் ஓம உருவாக சொல்லுவாங்க. விரல் பந்து போல எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுல இந்த விரலுடைய நுனி பாகம் பாருங்க, இந்த இத பந்து என்று சொல்றது ஒரு வரை. இது கன்சாம்பிள்ள சொல்ற சமாச்சாரம். பந்தனை விரலால் என்பது பெண்பால் ஆகையினாலே அவள் பந்து ஆடுதல் என்று வழக்கு உடையவளாகினால அது பொருந்திய விரல் என்று அர்த்தம் பண்ணிடுவாங்க. அது சுலபமா. கந்துகம் கந்துகவரி அப்படின்னு ஒன்று, இதெல்லாம் மகளிர்களுக்குரிய விளையாட்டு. பந்தாட்டு மகளிருக்குரிய விளையாட்டு. அப்படித்தான் பெருங்கதையில பாடப்பட்டிருக்கிறது. எப்படி அங்கே சொன்ன பந்து வேற, கையில ஏந்தி வீசி எரிந்து பிடித்து விளையாடுவது. கழங்கு மாதிரி அது, கழங்கு அம்மனை அப்படின்னு சொல்றோம்ல, அது போல பந்து. அந்த மாதிரிதான் பெருங்கதையில பாடப்பட்டு. நீங்க எல்லா பந்துனா இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் நீங்க இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் அதுல எடுத்துக்கொள்ளப்படாது. பந்தனை விரலால் பங்க நீயல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். செந்தழல் போல்வாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே அந்தமில் அமுதே அரும்பெரும் பொருளே ஆரமுதே அடியேனை வந்து உய ஆண்டாய். அடியேனை ஆண்டாய், வந்து ஆண்டாய், நான் உயுமாறு ஆண்டாய். தனித்தனே கூட்டிக் கொள்ளுங்க. வந்து உய ஆண்டாய், வாழ்கிலேன் கண்டாய், வருகையென்று அன்புரியாய். பாவநாசா பெருமானுக்கு ஒரு பேர், வினைக்கேடன். பாவநாசன் சமஸ்கிருத சொல்லு, அதுக்கு தமிழ்ல சொல்லணும்னா வினைக்கேடன். வினைக்கேடன்கிற பேரு மாணிபாசரே பாண்டது. ஆமா. பாவநாசா நின் பாதமேயல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். தேவர்தன் தேவே சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே மூ உலகு உருவ இருவர் கீழ் மேலாய் முழங்கழலாய் நின்ற. இருவர் கீழ் மேலாய் மூவுலகு உருவ அப்படின்னு, மூவுலகு உருவ இருவர் கீழ் மேலாய். இருவர் திருமாலும் பிரம்மாவும், கீழ் மேலாய் கீழையும் மேலுமாய் மூவுலகத்தையும் ஊடுருவிக் கொண்டு சென்றார். அப்படி உருவ நீ முழங்கழலாய் நிமிர்ந்தானே. நிமிர்தல் நிகழுதல். மாவுரியானே, மாவுரி விலங்கின் தோலினை ஆடையாக உடையவன். மா என்பதுக்கு விலங்கு அர்த்தம். உரி உரிக்கப்பட்ட தோல், அதை ஆடையாக உடைய. மாவுரியானே வாழ்கிலேன் கண்டாய், வருகை என்று அன்புரியாய். பழுதில் தொல் புகழால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். உமையம்மைக்கு புகழாள் அப்படின்னு ஒரு பேர் போட்டிருக்கிறார். புகழினை உடையவள் அப்படின்னு. ஏன் ஆன்மாக்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்வதே அவளுக்கு நோக்கம். புகழ் என்பது பிறருக்கு உதவி செய்வதனால வருவது. ஆகையினால அவள் புகழாள், புகழை உடையவள். அந்த புகழில எந்த விதமான குற்றமும் இல்லை. யாருக்கும் ஒரு கோடி உதவி செய்கிற வழக்கம் அவளுக்கு கிடையாது. ஆகையினால அவள் செய்கின்ற உதவி பற்றி யாரும் அவளுக்கு குற்றம் சொல்ல முடியாது. அதனால பழுதில் தொல் புகழாள். இன்னொரு வார்த்தை பழுதில்லாள் தொல் புகழாள். அப்படி குற்றம் இல்லாதவள், பழையாக வருகின்ற தொன்று தொட்டு வருகின்ற புகழினை உடையவள். அப்ப பழுதில் என்பது அந்த ஆள் என்பது விகுதியை பிரிச்சு இங்க போட்டது. இது விகுதி பிரிப்பு கூட்டுதல் ஒரு முறை உண்டுங்க பொருள் செய்வதில்லை. அந்த மாதிரி அர்த்தம் பண்ணுவான். பழுதில் தொல் புகழாள் பங்க நீ அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். செழுமதி அணிந்தாய் சிவபக்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோர் துணையென நினைவனோ சொல்லாய். இந்த தொடர் தான் நல்ல ஞாபகத்தில் இருக்க வேண்டும். சிவ வழிபாடு செய்பவர்கள் சிவபரம்பொருளை அன்றி வேறு தெய்வத்தை வழிபடக்கூடாது. அப்படியே வழிபட்டாலும் சிவபெருமானுடைய அருளின் வழி நின்று தொழில் செய்கின்ற ஏவலர்கள் இவர்கள் என்று கருதி வழிபடலாமே ஒழிய இதுதான் முழுமுதற் பொருள் என்று கருதி வழிபடக்கூடாது.
அந்த உணர்வு வரணும்னு சொன்னா நம்ம பெரியவங்கெல்லாம் அந்த உணர்வுல இருந்தாங்க அப்படிங்கிறது அப்பப்போ நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். மாணிக்கவாசகர் அந்த நிலையில் இருந்திருக்கிறார். தன்னுடைய நிலையை அவர் எடுத்து சொல்லி இருக்கிறார். தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோர் துணையென நினைவனோ சொல்லார். பிறரை தொழுவனோ பிறரை துதிப்பனோ பிறரை எனக்கோர் துணைவென நினைவனோ சொல்லார். இந்த பிறரை என்று 3 இடத்துக்கும் கூட்டிக் கொள்ளுங்க. ஒரு இடத்துல நிக்குது, 3 இடத்துக்கும் வரணும். பிறரை தொழுவனோ பிறரை துதிப்பனோ. ஏன்னா எல்லாருடைய புகழும் சிவத்தினுடைய புகழ் தானே. அப்புறம் அவங்கள போய் புகழ்றதுக்கு அங்க என்ன இருக்கிறது? துதித்தல்னா புகழ்ந்து பாடுதல் அர்த்தம். தோத்திரம் துதி என்பதுக்கு புகழுரைன்னு அர்த்தம். துதித்தல்னா புகழ்ந்து சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். தோத்திரம்னா புகழ்ந்து பாடுதல் அர்த்தம். சிவபெருமானுடைய புகழ் என்று வேறு என்ன புகழ் இருக்கிறது? ஆகினால பிறரை துதிக்கிறதுக்கு இடமே இல்லை. நான் சொல்றேன், புராணங்கள்ல கூட திருமாலை பற்றிய புராணமா இருக்கும். ஆனா அது சிவபரம்பொருளின் புகழாய் போய் முடியும். பாடுறதெல்லாம் திருமாலுடைய கதையை பாடியிருப்பான். அவ்வளவு தூரம் வேண்டாங்க. தசாவதாரத்தை பற்றி பாடினா கடைசியில் அது எங்க போய் முடியும்? தசாவதாரம் பெருமானால நிக்கிரகமும் அனுக்கிரகமும் பண்ணப்பட்டது இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம்? இப்ப நரசிம்மதாரத்தை நீங்க பாடுறீங்க, கடைசியில் அது நான் சிம்பிள் பறவையினால அடக்கப்பட்டதை பாடித்தானே ஆகணும். சிம்பிள் பறவையினால் அடக்கப்பட்டதை பாடுற பொழுது இந்த புகழெல்லாம் எங்க போய் முடியும்? சிவபெருமானத்தில் முடியும். அதை போல வைத்துக் கொள்ள வேண்டும். 11 புராணத்தில் இருக்கிற புராணம்லாம் அந்த கதையை சொல்லுது. அந்த கதை கடைசியில் என்னவாக ஆகுது? சிவத்தினுடைய புகழாகத்தானே போய் முடியுது. அப்படிதான் முடியணும், வேறு வழி இல்லை. சிவபுராணத்திலேயே இந்த வைணவ புராணம் கலந்துருக்கு. 10 புராணத்துல வைணவ சம்பந்தமான 4 புராணம் சிவபுராணத்துக்குள்ள இருக்கு. அதுபோக பாகவதமும் விஷ்ணு புராணமும் நாராயண புராணமும் என்னமோ உண்டு. ஒரு 4 புராணம் இவனுக்கு உண்டு. 10 புராணம் சிவத்துக்கு, 4 புராணம் திருமாலுக்கு, 2 புராணம் பிரம்மாவுக்கு, அப்புறம் 1 புராணம் சூரியனுக்கு, 1 புராணம் அக்னிக்கு. ஆக மொத்தம் 11. இதுல திருமால் முதலியவர்களுடைய புராணமாக இருக்கிறதும் கூட ஒரு வகையால் சிவத்தின் புகழாக முடியுமோ தவிர திருமாலினுடைய புகழாக முடியறதில்லை, பிரம்மாவினுடைய புகழாக முடியறது. பிரம்மாவை 1000 தரம் புகழுங்க, கடைசியில் அவன் சிரச்சேதம் பண்ணதை சொல்ற பொழுது என்ன பண்ண போறீங்க? அது சிவத்தினத்தில் தான் கொண்டு வந்து முடிக்க போறீங்க. அப்ப பிரம்மாவினுடைய புகழெல்லாம் சிவத்தினுடைய புகழாக முடியும். தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோர் துணையென நினைவனோ சொல்லாய், மழவிடையானே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள்புரியாய். தோமேய சரணம், தோமேவ சரணம், அந்நியதா சரணம் நாஸ்தி. பூஜையில கடைசியில் சொல்லுவாங்க, சிவகுடியில் சொல்லி இருப்பாங்களே பூஜையில கடைசியில் சொல்லி முடிப்பாங்க, தோம் ஏவ சரணம், உனக்கே சரணம், அந்நியதா சரணம் நாஸ்தி. பிறரிடத்துல சரணம் என்பது இல்லை, பிறரை சரணடைவது என்பது இல்லை, உன்னையே சரணடைகிறேன் அப்படிங்கிறது பூஜை முடிவில் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அந்த சமஸ்கிருதத்தை சொல்றதோட இதே சொல்லலாம், தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோர் துணையன நினைவனோ சொல்லாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க சம்பிரதாயமா அப்படியே தோமேவ சரணம் அந்நியதா சரணம் நாஸ்தி அப்படின்னு சொல்லிக்கணும். பாருங்க அடுத்து அருள் பற்றி மகாமாயா சுத்தி அப்படின்னு இதுக்கு கருத்து வச்சிருக்கிறாரு. மகாமாயா சுத்தி அப்படிங்கிறது சுத்தமாயையும் கடந்து திருவருளை சார்வல் அப்படிங்கிறத சொல்ற விஷயம். மகாமாயை என்பது சுத்தமாயைக்கு, மாமாயை பெருமாயை என்று சுத்தமாயைக்கு சொல்ற. இதுக்கு கருத்து சொல்ற பொழுது சோதியே சுடர் விளக்கே துயர்பிறவி கடல் விடுத்து உன் நற்றால் சேர்தற்கு ஆதியே ஆதரித்து இன்று உன்னை அழைத்தால் அதெந்துவே எனக்கு என்று அருள் என கேள் எனும் சொல் அருட்பத்து. ஆதரித்து விரும்பி, ஆதரம் என்ற சொல்லுக்கு விருப்பம் அர்த்தம், ஆதரித்து என்றால் விரும்பின்னு அர்த்தம். இன்னொரு ஆதரம் இருக்குதே, அது ஆதரவு என்ற சொல்லிலிருந்து வர்றது. ஆதரவு பற்றுக்கோடு, ஆதரம் வேறு ஆதரவு வேறு. ஆதரம் என்ற சொல்லுக்கு விருப்பம் அப்படின்னு பேரு, ஆதரவு என்ற சொல்லுக்கு பற்றுக்கோடு. அப்ப அந்த ஆதரம் ஆதரவு ரெண்டும் வினை சொல்லாக வருகிற பொழுது ஆதரித்து என்று வரும். ஆதரம் என்பது ஆதரித்து என்று வந்தா அதுக்கு விரும்பின் அர்த்தம். ஆதரவு என்ற தொழிற்சொல் ஆதரித்து என்று வந்தா பற்றுக்கோடாக நின்று என்று அர்த்தம்.
இதுல அதந்து என்பது ஒரு திசை சொல். அது என்ன என்னும் பொருளை உடையது. அதந்துவே அதுக்கு கருத்து அஞ்சாதே என்று. அதே அப்படி பயப்படுற அப்படின்னு கேட்கறோம் இல்லையா, அந்த மாதிரி குறிப்பு அதந்துவே அப்படின்னு மலையாளத்திலையும் கன்னடத்திலையும் இப்படி வழங்குவதாக சொல்லுகிறாங்க. அந்த திசையிலிருந்து நம்ம மொழிக்கு வந்து வழங்கினா அதுக்கு திசை சொல்லுது. தமிழ்ல வழங்குகிற சொற்களை இயற்சொல், பிரிசொல், திசை சொல், வடசொல் அப்படின்னு பகுத்திருக்கிறார். அதுல இந்த மாதிரி வந்தா அதுக்கு திசை சொல் அப்படின்னு. சோதியே சுடரே, இந்த பாட்டு நம்ம அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சூழொளி விளக்கே, ஒரு விளக்கு, அந்த விளக்கிலே ஒரு சோதி இருக்குது, ஒரு சுடர் இருக்குது, ஒளி சூழ்ந்து இருக்கிறது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, விளக்கு என்பது இந்த ஆதாரமாக இருக்கின்ற அகல், சுடர் என்பது அதுல எண்ணெயிட்டு திரியிட்டு அதில் இருக்கின்ற எரியும் சக்தியை வெளிப்படுத்துவதனால உண்டாகின்ற பிழம்பு இருக்குது, அதுக்கு சுடர்னு. அந்த சுடரினால் கிடைக்கிற ஒளி இருக்கு பாருங்க, அதுக்கு சோதி அப்படின்னு. அந்த சோதி என்ன இருக்கும், அந்த சுடரை சூழ்ந்து கொண்டு, அந்த அமைப்பை தான் இங்க சொல்றாரு. சோதியே சுடரே சூழொளி விளக்கே. சோதியாக இருப்பது சிவம், சுடராக இருப்பது அதனுடைய சக்தி. அந்த சக்தியை சிவம் சூழ்ந்து கொண்டே இருக்கும். அதாவது நீக்கமின்றி நிற்றல். நீக்கமின்றி நிற்றல் என்பதற்கு பிரிப்பின்றி நிற்றல், சமவாயமாக கூடி நிற்றல் அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த கருத்தை தான் சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்று சொல்ற. அந்த சோதி எங்க இருக்கும், நம்முடைய ஆன்ம அறிவிலே இருக்கும். அப்ப ஆன்ம அறிவிலே இருக்கிறதுன்னு சொன்னா யகரத்தையும் அங்க கூட்டிக் கொள்ள வேண்டும். யகரத்தின் எண்ணெய் பதிந்து சிவம் சோதியாக சுடராக ஒளி சூழ்ந்ததாக சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒளியாக இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது நகரமகரத்துக்கு அங்க இடம் இல்லை. அப்ப நகரமகரத்தை நீக்கிவிட வேண்டும். அப்ப நகரமகரத்தை நீக்கிவிட்டா அங்க மிச்சம் இருக்கிறது முத்தி பஞ்சாக்கரம். அப்ப சோதியே சுடரே சூழி விளக்கே என்பதில் உணர்த்தப்பட்டது முத்தி பஞ்சாக்கரத்தினால் அறியப்படுபவனே, முத்தி பஞ்சாக்கரத்தினால் ஆன்மாவின் கண்ணே அனுபவம் ஆகின்றவனே என்று அர்த்தம். சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழற் பனைமுலை மடந்தை பாதியே. சோதியே சி, சுடரே வா, சூழொளி விளக்கு வா, யா. யகரத்தின் கண்ணே சுடராக இது தோன்ற, அது சோதியாக விரிய, அந்த ஒளி உயிரை முழுவதும் கவர்ந்து கொண்டு நின்று. இதுதான் முத்தி பஞ்சாக்கரம் ஜெபிப்பதனால உண்டாகிற அனுபவம், தீட்சை பெறுவதனால் உண்டாகிற அனுபவம் இதுதான். இதை பற்றி காலையிலும் நாம் கொஞ்ச நேரம் பேசணும், அதை நினைவுபடுத்திக் கொள்ளும். சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால்கொள் வெந்நீற்றாய். இங்க பால்கொள் என்பது ஓம உருவா வருது, பால்கோலும் வெந்நீர் என்று அர்த்தம் பண்ணுவோம். பால்கொள் வெந்நீற்றாய் பங்கையத்து அயனும் மாலும், அங்க உண்மை இல்லை, நான் சேர்த்து அர்த்தம் பண்ணணும். அர்த்தம் பண்றப்போ சேர்த்தணும், பாட்டுல சேர்த்து எழுதிடக்கூடாது. மால் அரியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர அதியே அடியேன் ஆதரித்து அழைத்தார், விரும்பி அழைத்தார். அதெந்துவே, ஏன் அழைக்கிற, என்ன பயம் உனக்கு, பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது அந்த அதந்துவே என்பதுக்கு குறிப்பு. அதந்துவே என்று கூறி அருளாய் என்று கூறுக என்றார். நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றிக் கண்ணனே விண்ணுளோர் பிரானே ஒருத்தனே. சிவபெருமானுக்கு ஏகன் என்ற வார்த்தையால் சொல்லுங்க. தமிழ ஒருவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒருவன் என்பதுதான் ஒருத்தன் என்று வருது. ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு அலறி உரைகளாம் தேடியும் காணேன். திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறை, திருப்பெருந்துறை இருக்கிற தீர்த்தத்தை சொல்றார். திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அறுத்தனே. அறுத்தன் அர்த்தம்னா பொருள் அர்த்தம், பொருளாக இருப்பவனே என்ற அர்த்தம். அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாய். எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா ஏலவார் குழலிமார் இருவ தங்கள் நாயகனே தக்க நற்காமன் தனதுடல் தழலெழ விழித்த செங்கண் நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீரங்கனா
அடியேன் ஆதரித்தழைத்தால் அகந்துவே. எல்லாம் பெயர். கமலநான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படாய் என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய். இந்த பாட்டு அவருடைய வரலாற்று சான்றாக இருக்கிற பாட்டு. சிவபெருமான் இந்த இருவர் முன்னால தழப்பழம்பாய் நின்றான். அந்தையும் சொல்லலாம். எமக்கு என்பது திருமாலும் பிரம்மாவும் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லது அடியார்களுக்கு வெளிப்படாய் என்ன அவன் தீப்பிழம்பாய் தோன்றினான் அல்லவா, மாணிக்க வரலாற்று உண்டு. இந்த தீர்த்தத்தில் ஒரு தீப்பிழம்பு தோன்றும், அதில் வந்து விடுங்கள்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லணும். ரெண்டு கருத்தும் சொல்லணும். கமலநான்முகன் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே நன்னுதற்கரியவனாய் இருந்தாய். ஆனா அவங்க உனக்கு வழிபட்டு எமக்கு வெளிப்படாய் என்று கேட்டார்கள். அப்படி அங்கதான் லிங்கோத்பவ மூர்த்தி. சிவலிங்க மூர்த்தி வேற, லிங்கோத்பவ மூர்த்தி வேற. சிவலிங்க மூர்த்தி சதாசிவ மூர்த்தின்னு சொல்லப்படும். லிங்கோத்பவ மூர்த்தி மகேஸ்வர மூர்த்தம் என்று சொல்லப்படும். மகேஸ்வர மூர்த்தம் என்று சொன்னா அதுல முகம், கண்ணு, காலு முதல் உறுப்புகள்லாம் வந்துடும். லிங்கோத்பவத்துல அதெல்லாம் இருக்கும். லிங்கோத்பவ மூர்த்தியே ரெண்டு விதத்துல சொல்லுவோம். ஒன்னு, நீண்ட தழலாய் விளங்கியவன், அடியும் முடியும் காண மாட்டாம திருமாலும் பிரம்மா வந்து வணங்கி நிற்கின்ற பொழுது அந்த வெப்பமும் தணிந்து உயரமும் குறைந்து சிவலிங்க வடிவாய் நின்று அதிலிருந்து கரசரணாதிகளோடு வெளிப்பட்டு நின்று அவர்களுக்கு அருள் செய்தான் அப்படின்னு கந்தபுராணத்தில் பாடி இருக்குது. கந்தபுராணம் நடத்துற போது உங்களுக்கு சொல்லி இருக்காரு. அந்த மூர்த்தம் தான் லிங்கோத்பவம் மூர்த்தம். அடுத்தபடியா இன்னொரு லிங்கோத்பவம் உண்டு. அது வெறும் சிவலிங்கம் தான். சிவராத்திரி காலத்துல பூஜை பண்றோம். அத லிங்கோத்பவ காலம்னு ஒண்ணு உண்டு. பேருருளாய் நின்ற காலத்துல சிவபரம்பொருள் வெளிப்பட வேண்டும் என்று கருதி வழிபட்டார். சிவராத்திரி வழிபாடு ரெண்டு வகையில உண்டுங்க. அந்த ரெண்டு வகையும் கந்தபுராணத்துல பாடப்படும். அந்த வழிபாட்டுக்கு இறங்கி பெருமான் சோதி வடிவமாக காட்சி கொடுத்தார். இது ஏகாதச ருத்ரர்கள் வழிபட்ட வழிபாடு திருவடை மருதூர்ல நடந்தது. அந்த காலத்தில் அங்க இலிங்கமாக தோன்றிய வடிவம். இலிங்க உத்பவம். உத்பவம்னா மேலிருந்து தோன்றுவது அப்படின்னு. அப்ப இலிங்கமாக தோன்றிய வடிவம் ஒரு லிங்கோத்பவம். இலிங்கத்திலிருந்து தோன்றிய வடிவம் ஒரு லிங்கோத்பவம். இலிங்கமாக தோன்றிய வடிவமாகிய லிங்கோத்பவம் என்பது சாதாக்கிய மூர்த்தியாக இருக்கும். இலிங்கத்திலிருந்து தோன்றிய வடிவம் என்பது மாகேஸ்வர மூர்த்தமாக இருக்கும். இந்த லிங்க மூர்த்தத்துக்கும் லிங்கோத்பவ மூர்த்தத்துக்கும், அதாவது சாதாக்கிய மூர்த்தத்துக்கும் மாகேஸ்வர மூர்த்தத்துக்கும் வேறுபாடு அறிந்து நினைவோம். வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய் திமில நான்மறைசேர் திருப்பெருந்துறையில் நான்மறை. திமில நான்மறை. திமிலம் என்பது ஒலி குறிப்பு சொல். திமுதிமுன்னு வந்தாங்கன்னு சொல்றோம் இல்ல, அந்த மாதிரி திமுதிமுன்னு ஒரு வாசி கேட்டுன்னு சொல்றோம். அந்த மாதிரி திமில நான்மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அமலனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அகந்துவே என்றருளாய். துடிகுள் நேரிடையால் சுரிகுழல் மடந்தை துணைமுலை கண்கள் தோய் சுவோடு பொடிகொள் வாந்தடலில் புள்ளி போல் இரண்டு பொங்கொழி தங்கும் மாறுதல். தழுவக் குழைந்த வரலாறுன்னு ஒரு வரலாறு உண்டு, காஞ்சி புராணத்தை சேர்ந்தது. அந்த வடிவத்தை இங்க வர்ணனை பண்ணியிருக்கிறாங்க. செடிகள் வான்பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அடிகளே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்றருளாய். திமிலம் என்ற சொல்லுக்கு பேரொலின் பொருள் சொன்ன, அது தோணி என்ற ஒரு பொருள் உண்டு என்று அகராதியில குறிப்பிடுகிறார்கள். அப்படியே அகராதியில குறிப்பிட தோணி என்பது பொருளானா திமில நான்மறை, பிறவிக் கடலை கடப்பதற்கு தோணி போல் உதவக்கூடிய நான்மறை என்று அர்த்தம். துப்பனே, துப்பு என்ற சொல்லுக்கு வலிமைன்னு அர்த்தம். துப்பன் வலிமை உடையவன் அப்படின்னு அர்த்தம். தூயாய் தூய வெண்ணீர் துதைந்து எழு துளங்கொழி வைரத்து ஒப்பனே. வைரத்துக்கு அடைமொழி தூய துளங்கொழி வைரம். உன்னை உள்குவார் மனத்தில் உருசுவை அளிக்கும் ஆரமுதே. யார் அவனை நினைக்கிறார்களோ அவர்கள் மனத்திலே சுவை ஊட்டுவான். செப்பமாமரை சேர் திருப்பெருந்துறையில். செப்பம் செம்மைன்னு அர்த்தம். அதாவது ஒருவாட்கோடான நடுவு நிற்கின்ற தன்மை, அதுக்கு செப்பம் அர்த்தம். செப்பனே செப்பமாமரை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தமேவிய சீர் அப்பனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அருந்துவே என்றருளாய். மெய்யனே விகிருதா. விகிருதன் வேறுபாடுடையவன், வேறுபடுத்துபவன் அப்படின்னு அர்த்தம்.
விக்ருதி அப்படிங்கிற சொல்லிலிருந்து வருது விகிருதம் அப்படிங்கிறது. விக்ருதி என்பது வேறுபடுத்துவது என்ற பொருளை உடையது. சிவபெருமான் வேறுபடுத்துவது எதனை அப்படின்னு கேட்டா, முதற்காரணமாக இருக்கின்ற மாயையை மாயேயமாக காரியப்படுத்தி பலவேறு வகைப்பட்ட பிரபஞ்சமாக ஆக்குவான். ஆவாரக சக்தியாக இருக்கின்ற ஆணவத்தை மோகம் முதலிய சக்தியுடைய காரியப்படுத்தி ஆன்மாக்களை பந்தப்பட வைக்கும். கண்மம் என்றிருக்கின்ற பொருளை காண்மியம் என வேறுபட செய்து ஆன்மாக்களை பந்தப்படுத்தி வைக்கும். அப்படியெல்லாம் செய்யறதுனால அவன் விசிதான். இன்னொன்று, வேறுபாடு உடையவன். அவன் தன்னியல்பில் சுரூபத்தில் பரசிவமாக இருந்தாலும் கூட ஆன்மாக்களுக்கு அருளுதற் பொறுத்து பலவேறு வகைப்பட்ட வடிவங்கள் உடையவனாக வருவான். அந்த பலவேறுபட்ட வடிவம் வடிவத்தினால் மட்டும் வேறுபட்டதல்ல, குணம், தொழில் முதலியவற்றாலும் வேறுபடும். ஆகையினாலும் அவனுக்கு விகிர்தன். ஆமா ஆமா, பஞ்சமா குரல் விகிர்தா அழியே. மேருவேவில்லா மேவலர் புறங்கள் மூன்றெரித்த கையனே, காலால் காலனை காய்ந்தன கோவித்தன் அர்த்தம். கடுந்தடல் பிழம்பண்ண மேனி செய்யனே, செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனே, அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே அருளாய். முத்தனே, முதல்வா, முக்கணா, முனிவா, மொட்டரா மலர் பெருத்திரைஞ்சி பத்தியாய் நிறைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே. பக்தி எப்படி செய்ய வேணுங்கிறத காட்டியிருக்கிறார் இந்த பாட்டில். பக்தி உடையவர்களா இருக்க வேண்டும். பக்தியின் காரணமாக தியானம் செய்பவர்களா இருக்கும். பக்தியாய் நினைந்து என்பது தியானித்து என்று. அப்படி வழிபடுகிற பொழுது தலைவணங்கி, இறைஞ்சுதல்னா வளைதல் அர்த்தம். தலைவணங்கி வழிபடு, இறைஞ்சி. அப்போ பூ கொய்து வந்து தூவி வழிபட வேண்டும். மலர் பறித்து இறைஞ்சி. அந்த மலர் எப்படி இருக்கணும்னு கேட்டா, நன்கு மலர்ந்த மலரா இருக்கக்கூடாது. மொட்டு அரா மலர், மொட்டரா மலர் பறித்து இறைஞ்சி. அதுக்காக அரும்பாவும் இருந்துடக்கூடாது. ஆமா, பெருமானுடைய திருவடியில சாத்துகிற பொழுது மலரணும். நாம எடுக்கிற பொழுது மலர்ந்திருக்க கூடாது. நம்ம கோடையில் இருக்கிற பொழுது மலர்ந்திருக்க கூடாது. பெருமானுடைய திருவடியில எப்ப போய் விழுதோ அப்ப அது மலரும். அப்பதான் அதுல இருந்து தேன் துடிக்கணும். அந்த தேனினாலே பெருமானுடைய திருவடி நனையணும். அதை பார்த்து நாம் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி அப்பர் சுவாமிகள் பாடி இருக்கிறார். மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர். அப்படி நனையணும்னா அந்த மொட்டரா மலர் பறித்து எரிஞ்சினா தான் வரும். இங்கேயே மலர்ந்த மலரை பறித்து எரிஞ்சினா தேனெல்லாம் வண்டு சாப்பிட்டு போயிடும். அதனால அத பூஜைக்கு ஆகாத பூவுல வண்டு தேனுண்ட பூ பூஜைக்கு ஆகாது, பூச்சிக்கடி உண்ட பூ பூஜைக்கு ஆகாது, இந்த இதழ்களில் 1-2 முறிஞ்சி விழுந்து போயிருக்குமே அது பூஜைக்கு ஆகாது அப்படின்னு பூஜைக்கு ஆகாத பூக்கள் சிலவற்றை விலக்கி இருக்கிறாங்க. அதுல இதெல்லாம் விலக்குண்ட பூ. பூஜை பண்றதுக்கு முன்னால இதெல்லாம் சரி பார்த்து வச்சுக்கணுங்க. இதுக்கு திரவிய சுத்தி அப்படின்னு பேர். எல்லா பொருளும் சேர்த்துட்டோமா, எல்லா பொருளும் சுத்தமா இருக்குதா, சரியா இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கு மேல மந்திரத்தினால அதை சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் 2 வகை. நாம கிரியையினாலே சுத்தம் பண்றது ஒண்ணு உண்டு, அப்புறம் மந்திரத்தினாலே. நாம என்னதான் பாத்திரத்தை அலம்பி எடுத்து வந்தாலும் கடைசியில் அஸ்திர மந்திரம் சொல்லி சுத்தம் பண்ணி தான் அதை பூசைக்கு உபயோகப்படுத்த வேண்டும். அதெல்லாம் நாம சுத்தம் பண்ணி தானே எடுத்து வந்தோம், கழுவி தானே எடுத்துட்டு வந்தோம், புளி போட்டு தேய்ச்சோம், அப்புறம் பவுடர் போட்டு தேய்ச்சோம். அந்த கணக்கெல்லாம் ஆகாது. அஸ்திர மந்திரத்தினால சுத்தம் பண்ணாலுடைய அது சுத்தம் பூர்த்தி ஆகாது அப்படிங்கிறது கருத்து. அதனால அப்படி பண்றது. மொட்டரா மலபரி தெரிஞ்சு பத்தியால் நினைந்து வழிபடுவார் பரவுவார் நமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே, செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தமேவிய சீர் அத்தனே, அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்பருளாயே. பெருமானுக்கு சித்தன்னு பேர் போட்டிருக்கார். எல்லா சித்துக்களிலும் வல்லவனவன். அவன் செய்கின்ற செயலெல்லாம் பிறருக்கு வியப்பை அளிக்கும். சித்தர்கள் இருக்காங்களே, அட்டமா சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தூர இருக்கிற பொருளை பக்கத்துல கொண்டு வந்து காட்டுவாங்க, பக்கத்துல இருக்கிற தூர போறவங்க சொல்லுவாங்க.
லேசா இருக்க பொருளை கனமான பொருளா காட்டுவாங்க, கனமான பொருளை லேசாவா காட்டுவாங்க, சின்ன பொருளை பெரிய பொருளா காட்டுதான் அனிமா மகிமா முதலியன். அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, வியப்புப்படுவாங்க. பெருமான் செய்கிற செயல் அதை விட வியப்பு. இந்த சித்தர்களுக்கும் சித்து எங்கிருந்து வந்தது? அவங்கிட்ட இருந்து வந்தது. அதனால அவன் சித்தன். இன்னொரு பொருள் சித்து பொருளாய் இருப்போம் அப்படின்னா நாம சித்து இல்லையா அப்படின்னு கேட்டா, சிவபரம்பொருளை நோக்க நாம அசித்து தான். அவனுக்கு இவனும் அசித்தானே, அப்படிதான் நமக்கு சாஸ்திரம் சொல்லுது. அவனுக்கு இவனும் அசித்தானே. அப்படியானா 3 பொருள்ல பதி பசு பாசம். பதி சித்து, பசுவும் சித்து, பாசம் அசித்து. அப்ப ரெண்டும் சித்து. சிவத்தை மட்டும் சித்து என்று சொல்லலாமோ அப்படின்னு கேட்டா, இதுவும் சித்து என்றாலும் கூட இது பதிப்பொருளிலே அடங்கிய சித்து. ஆகினால சித்து என்று சொல்வதற்கு முழு உரிமையுடைய பொருள் பதிப்பொருள் ஒண்ணுதான். ஆகினால சித்தன், சித்து பொருளாய் இருப்பவன். அப்படி ஒரு பொருள். இந்த 2 பொருள் எடுத்துக்கொள்ளும். அடுத்து மருளனேன் மனத்தை மயக்கு அற நோக்கி. திருவருள் நோக்கம். நான் மருளனேன், நகரத்தில் கிடந்தேன், மருள் நீங்குமாறு நோக்கினாய், திருவருள் நோக்கம். அப்ப மருளனேன் மானாயானா, மயக்கர நோக்கி வானாயானா. இதான் திருவைந்தெழுத்தை வைத்துக் கொண்டு சாஸ்திரத்துக்கு உரை பண்றது, தோற்றத்துக்கு உரை பண்றது. மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே. அங்க சித்தன்னு சொன்னான், அது மாதிரி இங்க பொருளனே, பொருளாய் இருப்பவனே. பொருள் என்று சொல்லுவதற்கு உரிமையுடையவன் இவன் ஒருத்தன் தான். எல்லாமே பொருள் தான். ஆன்மாவும் பொருள் தான், கண்மமும் பொருள் தான், மாயையும் பொருள் தான், ஆணவமும் பொருள் தான். ஆனா பொருள் என்று சொல்லுவதற்கு உரியவன் இவன் ஒருவன் தான். இவனிடத்திலே எல்லாம் வியாபியப்பட்டு கிடக்கின்றன. சில பொருள்கள் நீங்கவும் சேரவுமாக இருக்கின்றன. இவன் அப்படி இல்லை. அதனால பொருள் என்று சொல்லுவதற்கு முழு உரிமை உடையவன் இவன் தான். அதனால பொருளனே புனிதா பொங்கு வாழறவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் தெருளும் நான் மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதுந்துவே தருளாய். திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் இருந்தவாறு எண்ணி ஏசரா நினைந்திட்டு ஏசரா ஏசற்று நினைந்து அப்படின்னு. ஏசற்று என்பதற்கு வருந்தி என்பது இந்த இடத்துல பொருள். சில இடத்துல கூசி நின்று என்று அர்த்தம் பண்ணுகிறேன். முன்னே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். ஏசுறதுகள் என்ற சொல்லுக்கு இடம் நோக்கி பலவிதமா அர்த்தம் சொல்றாங்க. ஏசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவா நினைந்தே ஆதரித்து அழைத்தால் அலைகுடல் அவனுடைய நின்று பொருந்தவா கையிலை புகுநெறி இதுகான் ஓதராய் என்று அறிவித்தார். கையிலை புகுநெறி இது, திருக்கையிலை நீ வந்து சேர வேண்டும், வந்து சேருவக்கூடிய வழி இது. போதராய், இந்த வழியே வருவாயாக, வந்துட்டு திரும்ப திரும்பாதே, போதல் பொருள் போதராய் என்று அருள் செய்வார். அடுத்து திருக்கழுக்குன்ற பதிகம் கற்பூர தரிசனம். மழை வருது, இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு பதிகத்தை மட்டும் நடத்துக்க. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி. இந்த ஒரு பதிகம் 8 பாட்டு தான் நடத்திடலாம். சரி. இந்த பாட்டுல, இந்த பதியத்தில் ரொம்ப முக்கியமான பாட்டு. உனக்கில்லாததோருக்கு முதல் பாட்டிலே வருது. இருவனை ஒப்பு சொல்ற பதிவு. சரி பார்க்கலாம். எப்படியும் மழை பாடம் நடத்தினாலும் வரும், பாடம் நடத்தாவிட்டாலும் வரும், நடந்து போயிட்டு இருக்கிற பொழுது வெளியில வரும். சரி முடிச்சிடலாம்.